மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர், மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர், மாண்புமிகு காவல் கண்காணிப்பாளர், மாண்புமிகு சார் ஆட்சியர் மற்றும் திட்ட இயக்குனர், வருவாய்த்துறை அதிகாரி, உயரதிகாரிகள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய வாசகர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டும் நடந்து கொண்டிருந்த புத்தக காட்சியை அடுத்தடுத்த நகரங்களுக்கும் கொண்டு சென்ற மிகப்பெரிய செய்தியை பணியை தொடர்ந்து பப்பாசி செய்து கொண்டிருக்கிறது. பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மையம் போன்ற அமைப்புகள் மிகச்சிறப்பான ஒத்துழைப்பை நல்கி பெரம்பலூர் போன்ற நகரங்களிலையும் புத்தக காட்சிகளை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். 9 வருடங்களாக என்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. இந்த வாகனத்தில் அழைத்து வந்து கொண்டிருந்த திரு செந்தில்குமாரோடு ஒரு சில நிமிடங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இங்கே புத்தகங்கள் விற்பனையாகுது அப்படின்னு அவர் பகிர்ந்து கொண்டார். 10 நாட்கள் நடக்கக்கூடிய பெரம்பலூர் போன்ற சிறிய மாவட்டங்களில் கூட 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக புத்தகங்கள் விற்பனையாகுது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஒரு பண்பாட்டு தளத்தில் மிக சிறப்பான நாகரிகமிக்க பண்பாடு மிக்க ஒரு சமூகத்துடைய வெளிப்பாடு புத்தகங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக விற்பனை செய்யப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான். இந்த அரங்கமே ரொம்ப அழகானது. போக்குவரத்துத்துறை அமைச்சர் மிகச்சிறந்த வாசகர், எழுத்தாளர், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சீரும் சிறப்புமான உரை நிகழ்த்தியிருக்கிறார். அவருடைய சகோதரர் திரு இமயம் ஆகச்சிறந்த தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தகுந்த ஒருவர், என்னுடைய நண்பர். அந்த அளவுக்கு இந்த அரங்கம் மிக வாசிப்புக்கு உகந்த அரங்கமாக, புத்தகத்தை போற்றக்கூடிய ஒரு அரங்கமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி. புத்தகத்தை எப்போதுமே ஒரு அகிரிணையாக பார்க்கக்கூடிய நிலை எல்லோருக்குமே இருக்கும். புத்தகத்திற்கு எந்த விதமான உயிரும் இல்லை அப்படின்னு அதை அணுகக்கூடிய பண்பு இருக்கும். ஆனால் புத்தகம் மனிதர்கள் போலவே ஜீவனுள்ள ஒரு அம்சம். அதற்கு உணர்வுகள் இருக்கு. அது கடத்தக்கூடிய உணர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். புத்தக வாசிப்பை எந்த அளவுக்கு ஒரு குடும்பம் மேற்கொள்ளுதோ அந்த அளவுக்கு ஒரு தனி மனித மேம்பாடு, அதை தொடர்ந்து ஒட்டுமொத்த சமூகத்தின் மேம்பாடு அப்படிங்கிறது சாத்தியமாகும். எனக்கு 2 குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, 4.5 வயது. ஒரு வருடத்திற்கு முன்பாக அவங்கள புத்தக கடைக்கு நான் அழைச்சிட்டு போனேன். ஒரு 3-3.5 வயது இருக்கிற போது நான் அவங்கள அழைச்சிட்டு போனேன். அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக வாரத்தில் ஏதேனும் ஓரிரு நாட்கள்ல எப்போது புத்தக கடைக்கு போகலாம் அப்படின்னு அவங்க தொடர்ந்து என்ன நச்சரிக்க தொடங்குறாங்க. ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி கொடு அப்படின்னு நானே அவங்களை அழைச்சிட்டு போக மறந்துட்டா கூட அவங்க ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி கொடு அப்படின்னு என்ன நச்சரித்து அந்த கடைக்கு அழைச்சிட்டு போகிறத வாடிக்கையாக வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு நாள் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு நான் அழைச்சிட்டு போனேன். அங்கே இருக்கக்கூடிய நாட்டுப்புற கடைகள் தொடர்பான நிகழ்ச்சியை அவங்க பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது அன்றைய தினம். அதிலிருந்து தொடர்ந்து நூலகத்திற்கு எப்போது செல்லலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு குழந்தைக்கு 4 வயது 5 வயது தொடக்க காலத்திலிருந்து புத்தகம் குறித்த அறிமுகத்தை ஒரு பெற்றோர் செய்ய தொடங்குகிற போது அது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பங்காக மாறிவிடுகிறது அப்படிங்கிறத ஒரு பெற்றோராக என்னால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. அந்த அடிப்படையில் வாசிப்ப தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற புத்தக காட்சிகள் சீரும் சிறப்புமாக எடுத்து செல்லப்படுவது அப்படிங்கிறது வரவேற்க தகுந்த ஒரு அம்சம். ஏன் வாசிக்கணும், ஏன் புத்தகம் வாசிக்கணும், புத்தகம் வாசிக்கிறது மூலமாக என்ன கிடைக்கும், புத்தகம் என்ன மாதிரியான விழுமியங்களை நமக்குள் கடத்துது அப்படிங்கிறதான் எனக்கு இன்று பேச கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு பண்பட்ட மனிதனாக எடுத்து செல்லும் அப்படிங்கிறதுல ஒரு சில என்னுடைய அனுபவங்கள் குறித்த ஒரு பகிர்வு தான் இந்த உரையாக நான் அமைக்கிறேன். ஹிப்போக்ரட்டிஸ் உறுதிமொழி அப்படின்னு நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் ஒரு கட்டுரையை படிக்க நேர்ந்தது. நான் ஒரு கனவு காண்கிறேன் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய தலைப்பு. மருதன் அந்த புத்தகத்தை தொகுத்திருக்கிறார். பல்வேறு தலைப்புகளில் இந்த புத்தகம் இருக்கு, இங்கே கூட கிடைக்கும். ரொம்ப சின்ன புத்தகம் அந்த புத்தகம். நான் ஒரு கனவு காண்கிறேன் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய தலைப்பு.
ஒரு மருத்துவர் எப்படியாக இருக்கணும் அப்படின்னு ஹிப்போக்ரட்டிஸ் சொன்ன ஒரு உறுதிமொழியாக அதில் இருக்கக்கூடிய கட்டுரையை எனக்கு வாசிக்க நேர்ந்தது. உண்மையில் ஆழம் பொதிந்த அர்த்தம் பொதிந்த பல நாட்கள் என்ன தொந்தரவு செய்து கொண்டே இருந்த கட்டுரையாக சமீபத்தில் நான் வாசித்த அந்த கட்டுரையை நான் பார்க்க வேண்டும். ஹிப்போக்ரட்டிஸ் ஒரு மருத்துவர் நோயாளிக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார். என்ன உறுதிமொழி கொடுக்கிறார் அப்படின்னா, ஒரு நோய் எப்படி வந்தது, வலி எப்படி வந்தது அப்படின்னு நீங்க கடவுளுடைய சாபமாகவோ இல்லை ஏதோ ஒரு தீய சக்தியின் சாபமாகவோ நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், அந்த உரிமை உங்களுக்கு முழுவதுமாக இருக்கு. ஆனால் நான் நம்புகிற, நான் மதிக்கிற, நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே கடவுள் அறிவியல். அந்த அறிவியல் துணை கொண்டுதான் உங்களுடைய நோயை நான் தீர்க்க போகிறேன். அந்த அறிவியலின் துணை கொண்டுதான் உங்களுடைய வலியை நான் போக்க போகிறேன். நான் நிறைய கேள்வி கேட்பேன் உங்ககிட்ட, நிறைய கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்பேன். என்ன சாப்பிட்டீங்க, எத்தனை ஆண்டுகளாக இந்த வலி இருக்கு, குடும்பத்துல வேற யாருக்காவது இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கா, சமீபத்துல என்ன உணவு சாப்பிட்டீர்கள் அப்படின்னு நான் உங்களை நிறைய கேள்வி கேட்பேன். எரிச்சல் அடையாதீங்க. நான் நிறைய கேள்விகள் கேட்கிறத பார்த்து எரிச்சல் அடையாதீங்க, கோபப்படாதீங்க. நான் உங்க உடலுக்குள்ள நுழைஞ்சு பார்க்க முடியாது, ஆனா ஒரு மருத்துவராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. உங்களுடைய வாழ்வியல் முறைக்கும் இந்த நோய்க்கும் என்ன சம்பந்தம்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவை எனக்கு இருக்கு. அதனால நான் அந்த கேள்விகளை கேட்கிறேன். அதனால நீங்க கோபப்படாதீங்க. நான் உங்களை எந்த விதமான தவறான அணுகுமுறையோடு நான் அணுக மாட்டேன். நீங்க ஏழையா, பணக்காரரா, உயர்ந்தவரா, தாழ்ந்தவரா, என்னுடைய உறவினரா இல்லையா அப்படின்னு நான் எந்த விதமான பாகுபாடும் காட்ட மாட்டேன். உங்களை நான் எந்த கேள்வியும் நான் கேட்க மாட்டேன். ரொம்ப கண்ணியத்தோடும் நேர்மையோடும் நான் உங்களை அணுகுவேன். உங்களுக்கும் நோய்க்கும் இருக்கக்கூடிய, உங்களுக்கும் வலிக்கும் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்துல எப்போதும் நான் உங்க பக்கம் தான் நான் நிற்பேன். இறுதி வரை அந்த வலியிலிருந்து, அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு நான் உறுதுணையா இருப்பேன். எனக்கும் சில தேவைகள் இருக்கு, எனக்கும் உங்களை போன்ற சில தேவைகள் இருக்கு. அதற்காக நான் உங்கள்கிட்ட இருந்து சில கட்டணங்கள் பெற்றுக்கொள்வேன். நீங்க கட்டாயமா இவ்வளவுதான் தரணும் அப்படின்னு நான் உங்களை வலியுறுத்த மாட்டேன். என் நோய் சரியான பிறகு, வலி குறைஞ்ச பிறகு நீங்க எவ்வளவு விருப்பப்பட்டு தருகிறீர்களோ அந்த சிறிய தொகையை கூட என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் மன திருப்தியோடு. நீங்க தரவே முடியலனா கூட பரவாயில்ல, நீங்கள் என்னுடைய நன்றிக்கு உரியவர்கள். எனக்கு நீங்க வலியிலிருந்து விடுபடணும், நோயிலிருந்து விடுபடணும். ஒரு மருத்துவராக நான் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். நானும் அந்த நோயிலிருந்து விடுபடுகிறேன். எனக்கும் அறிவு கிடைக்கிறது. அதனால நான் உங்களை எந்த விதமான பண ரீதியான தொந்தரவையும் நான் செய்ய மாட்டேன். இதுதான் என்னுடைய உறுதிமொழி, இதுதான் என்னுடைய அடையாளம், இதுதான் என்னுடைய புனித நூல் என்று இந்த உறுதிமொழியை நான் மீறுகிறேனோ, என்றைக்கு இந்த உத்தரவாதத்தை நான் மீறுகிறேனோ அன்றே மருத்துவ தொழில் செய்வதற்கு நான் தகுதியற்றவனாக ஆகிவிடுகிறேன். அன்றிலிருந்து நான் மருத்துவ தொழிலையே விட்டு விடுகிறேன் அப்படின்னு அவர் ஒரு உறுதிமொழியை எழுதி கொடுத்திருக்கார். ரொம்ப அற்புதமான உறுதிமொழி, அதை நீங்க படிச்சு பாருங்க. எல்லா தொழிலுக்கும் ஒரு அறம் இருக்கு, எல்லா தொழிலுக்கும் ஒரு புனித நூல் இருக்கு, எல்லா தொழிலுக்கும் விதிகள் இருக்கு. எல்லா தொழிலையும் ஆத்ம திருப்தியோடு, மன திருப்தியோடு செய்ய முடியக்கூடியவர்கள் தான் அந்த தொழில நீடித்து நிற்பதற்கான தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் ஹிப்போக்ரட்டிஸ் உறுதிமொழியிலிருந்து நான் பார்த்தேன். ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியோடு எந்த அளவுக்கு இறங்கி போய், எந்த அளவுக்கு தன்னுடைய நிலையை புரிய வைத்து, தன்னுடைய இலக்கு என்ன, தன்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிய வச்சிருக்கிறார்கள் ஒரு வரலாற்று ஆவணம். என்னுடைய தொழில் இதழியல்னா அதுக்கு ஒரு அறம் இருக்கு, ஒரு அமைச்சர் என்றால் அதற்கு ஒரு அறம் இருக்கு, ஒரு அதிகாரி என்றால் ஒரு அறம் இருக்கு. அந்த அறத்தை ஒரு மனிதன் எப்போது மீறுகிறானோ அந்த நொடியே அந்த வேலையை செய்வதற்கு தகுதியற்றவனாக ஆகிவிடுகிறான் அப்படிங்கிறதான் ஹிப்போக்ரட்டிஸ் உறுதிமொழியுடைய முக்கியமான சாராம்சமாக நான் பார்த்தேன். வாழ்க்கையுடைய அடிப்படை அப்படிங்கிறது அன்பு தான். அந்த அன்பு குறித்து நான் சமீபத்தில் ஒரு கதை படிக்க நேர்ந்தது. பாக்யம் சங்கர்ங்கிற எழுத்தாளருடைய 4ஆம் சுவர்ங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல
லயோனல் மெஸ்ஸி அப்படின்னு ஒரு கட்டுரையை அவர் எழுதியிருக்கிறார். அவருக்கும் அவருடைய நண்பருக்குமான ஒரு வாழ்வியல் தொடர்பு குறித்த ஒரு கட்டுரை. லயோனல் மெஸ்ஸிங்கிறது அவர் அழைக்கணும்னு அவர் நண்பர் விரும்புகிறார். ஏன்னா கால்பந்தாட்டத்தில் அவ்வளவு விருப்பம் அந்த நண்பனுக்கு. அதனால வேறு பெயர்லாம் கொண்டு என்ன அழைக்காத, நீ மெஸ்ஸினே என்ன அழ அப்படின்னு சொல்றதுனால எல்லோருமே அவரை மெஸ்ஸினே அழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு கால்பந்தாட்டத்தின் மீது ஒரு உயர். அவங்க அப்பா மீன் வலையெல்லாம் செய்யக்கூடிய, பின்னக்கூடிய, விற்பனை செய்யக்கூடிய ஒரு தொழிலை பண்றாரு. அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு மெஸ்ஸி கால்பந்தாட்டத்தில் இருக்கிறது ஒரு பெருமிதமாக இருக்கு. அவர் ஜெர்சி கேட்டா வாங்கி கொடுக்குறாரு, ஷூ கேட்டா வாங்கி கொடுக்குறாரு, எவ்வளவு விலை உயர்ந்த பொருட்கள் கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாரு. பயிற்சிக்காக கட்டணம் கட்டுக்கிறார், பணம்லாம் கட்டு. ஆனா அவங்க அம்மாவுக்கு இதுல தொழில் கூட விருப்பம் இல்லை. அவங்க அப்பாவோடு சேர்ந்து போய் மீன்பிடி தொழிலை பண்ணணும் போதும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு அப்படின்னு அவங்க அம்மா நினைக்கிறாங்க. வீட்டில் இது தொடர்பான பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. மாநில அளவிலான போட்டியில இடம் பெறுவதற்கு தகுதி பெற்றிருக்கிறார் மெஸ்ஸி. ஆனா துரதிர்ஷ்டவசமாக அந்த வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்படுது. அப்போ பக்கத்தில் இருக்கிற நண்பர்கிட்ட அவர் பகிர்ந்து கொண்டிருக்கார், எனக்கு இந்த வாய்ப்பு பதிவு வச்சுன்னு. அந்த நண்பர் இவர் ஆசுவாசப்படுத்துறதுக்காக, பரவாயில்ல விடு, ஸ்டேட் போட்டியில தானே கலந்துக்க முடியல, மாநில போட்டியில தானே நீ கலந்துக்க முடியல, தேசிய அளவிலான போட்டியில நான் பங்கு பெற்றுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படிப்பா, மாநில அளவிலான போட்டியில பங்கு பெறலைன்னா தேசிய அளவிலான போட்டியில பங்கு பெறுவதற்கு எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவர் உடைஞ்சு போறாரு. அந்த சோகத்திலிருந்து விடுபடுவதற்கு அவர் மது அருந்த தொடங்குகிறார். கொஞ்சமாக மது அருந்த தொடங்குகிறார். அப்புறம் தூக்கம் வரலைன்னு மது அருந்த தொடங்குகிறார். பகல் நேரம் முழுவதும் குடிகாரராக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உடலை பலவீனப்படுத்திக்கிறாரு. எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க. ஆனா அவரை அந்த மது பழக்கத்திலிருந்து அவரை மீட்டு கொண்டு வருவதற்கு குடும்பத்தாரால முடியல. ஒரு நாள் குண்டு கட்டாக தூக்கிட்டு அவரை மறுவாழ்வு மையத்துக்கு கொண்டு போயிடுறாங்க, சேர்ப்பதை. அந்த மறுவாழ்வு மையத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சேர்த்த பிறகு அந்த அம்மா அவரை பார்ப்பதற்காக போகும்போது மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டு போறாங்க. மீன் குழம்பை ஊட்டி விடுறாங்க. அப்போ அந்த மெஸ்ஸி அந்த அம்மா கிட்ட, நாளைக்கு வரும்போது ஒரு 2 சிகரெட் வாங்கிட்டு வர முடியுமாம்மா எனக்காக அப்படின்னு அவர் கேட்குறார். நாளை மீண்டும் அந்த அம்மா மறுவாழ்வு மையத்திற்கு மகனை பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த முந்தானையில சிகரெட்டை மடிச்சு வச்சு யாருக்குமே தெரியாம எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பையன் போய் சிகரெட் பிடிக்கிறான். கொஞ்ச நாள் இது நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு அந்த மறுவாழ்வு மையத்தில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிடறாங்க, இந்த அம்மா சிகரெட்டை வாங்கி கொண்டாந்து கொடுக்குறாங்கிறது. அப்புறம் பிரச்சனையாகுது. சிகரெட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டு இந்த அம்மாவை செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு நாள் இந்த அம்மாவை அந்த பையன் பார்க்கிற போது, அம்மா பீடியாவது வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் ஒரு நாள் பீடி வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது அப்பாவுக்கு தெரியுது, வருத்தப்படுறாரு. இந்த பையனை திருத்தவே முடியாதா அப்படின்னு சங்கடப்படுறாரு. சாப்பாடை சாப்பிட மாட்டேன்றான், பீடி கொடுக்கலனான்னு போட்டா மறுவாழ்வு மையத்தில் இருக்கிறவங்க அந்த பையனை அடிக்கிறாங்க அப்பா அம்மா முன்னாடியே. இந்த அம்மாவுக்கு தன் கண் முன்னாடியே பையனை அடிக்கிறாங்களே அப்படின்னு ஆற்றாமை தாங்க முடியாம கதறி அழுகிறாங்க. அப்பா சொல்றாரு, பரவாயில்லப்பா, நம்ம பையன் நல்லதுக்கு தானே செய்யறாங்க, அடிக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த அம்மா மறுநாள் வந்த பிறகு, பார்ப்பதற்காக போன பிறகு, இந்த பையன் முன்னாடி உட்கார்ந்துருக்கான், மெஸ்ஸி முன்னாடி உட்கார்ந்துருக்கான். இந்த அம்மா போயிட்டு கொண்டு போன கூடையில இருந்து ஒரு ஃபுட்பால் எடுத்து வைக்கிறாங்க அந்த பையன் முன்னாடி. இன்னொருல சிகரெட் பாக்கெட்டை எடுத்து வைக்கிறாங்க இந்த பையன் முன்னாடி. அந்த உரையாடல் ரொம்ப ரொம்ப ஆழமான, கண்ணு நான் ஃபுட்பாலும் கொடுத்துட்டேன், சிகரெட்டையும் கொடுத்துட்டேன். எந்த அம்மா நீ ஃபுட்பாலை தொட்டா உன் கையை வெட்டுவேன்னு சொன்னேனோ, உன் பந்தை அருவாமனையில் வச்சு ஆஞ்சு விடுவேன்னு உன்னை நான் திட்டினேனோ, அதே அம்மா உன் கண்ணு முன்னாடி ஃபுட்பாலையும் கொடுக்குறேன், சிகரெட்டையும் கொடுக்குறேன். உனக்கு ஃபுட்பால் வேணும்னா அம்மா இங்கே இருக்கேன், சிகரெட்டு தான் வேணும்னா நான் அம்மா போயிடுறேன். நீ எதுவுமே செய்ய வேணாண்டா, ஒரு புள்ள அப்பா அம்மாவுக்கு எதுவுமே செய்ய வேணாண்டா. ஆனா நோயாளியா ஒரு அப்பா அம்மா முன்னாடி ஒரு மகன் அலைகிறது பெரிய கஷ்டம்டா, ஏத்துக்க முடியாதா ராஜா. அதனால தயவு செய்து மது பழக்கத்தை விட்டுட்டு நீ ஃபுட்பால் விளையாட தொடங்குடா அப்படின்னு அந்த கோரிக்கையை அவன்கிட்ட பையன்கிட்ட வைக்கிறான். அந்த பையன் அதே அந்த அம்மாவை உத்து பார்த்துட்டு, ஃபுட்பால் இருக்கு, சிகரெட் இருக்கு, சிகரெட் எடுத்துட்டு அந்த பையன் போயிடும், பின்னாடி போயிடும். அந்த மறுவாழ்வு மையத்துடைய பின்பகுதிக்கு போய் சிகரெட்டை பிடிக்கிறதுக்காக போயிடும்.
உங்க அப்பாவுக்கு அவ்வளவு கோபம். ஏன்னா அந்த அம்மா ஆற்றாமையில அழுது கதறி அழுகுறாங்க. அங்க இருக்கிற மையத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த அம்மாவையே பார்க்குறாங்க. இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு பிரயத்தனப்படுறோம் அந்த மது பழக்கத்திலிருந்து அவனை மீட்பதற்கு. ஆனால் குறைந்தபட்ச உணர்வு கூட அந்த பையனுக்கு இல்லையே அப்படின்னு அப்பாவுக்கு கோபம் வருது. அம்மாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு வாடி போவோம் அப்படின்னு அவர் அழைச்சிட்டு போறாரு. இந்த அம்மாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஒரு வாரம் அந்த அம்மா வரவே இல்லை. அந்த அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. ஒரு வாரம் கழித்து போகும்போது பீடி வாங்கிட்டு வரலையாமா அப்படின்னு கேட்குறான். திரும்பவும் அந்த அம்மாவுக்கு உச்சபட்ச கோபம். திரும்பவும் போகாம இருக்கிறாங்க. திரும்ப கொஞ்ச நாள் கழித்து அவன் மீண்டும் பார்க்க போறாங்க மெஸ்ஸிய. போகும்போது அந்த மறுவாழ்வு மையத்திற்கு உள்ள நுழைகிறாங்க. வாசலுக்குள்ள நுழைகிற போது அந்த பையன் கையில ஃபுட்பாலை வச்சு சுத்திக்கிட்டே இருக்கிறான். பார்த்தவொன்னே அந்த அம்மாவுக்கு உச்சபட்ச சந்தோஷம். பையனை எப்படியோ மீட்டுட்டோம் அப்படின்னு உச்சபட்ச சந்தோஷம். அந்த பையனை கூப்பிட்டு பேசும்போது அந்த பையன் சொல்றான், அம்மா இன்னும் இந்த மையத்துல ஒரு 4-5 பேர் ஃபுட்பால் விளையாடுறவங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் கொண்டு போய் நம்ம கிளப்ல சேர்த்து நாம விளையாட வைக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க பையன். அந்த அம்மாவுக்கு தாழ முடியாத ஒரு சந்தோஷம். அதுல அந்த பாக்கியம் சங்கர் அந்த வார்த்தையை பயன்படுத்துற, மதுவை விட போதை தரக்கூடிய மருந்தாக பயன்படக்கூடிய அன்பை பயன்படுத்தி அந்த அம்மா அந்த பையனை மீட்டுட்டாங்க. அந்த வார்த்தை இதே வார்த்தை, மதுவை விட போதை தரக்கூடிய அன்பை மருந்தாக பயன்படுத்தி அந்த அம்மா அவனுடைய மனச்சோர்விலிருந்து மீட்டுட்டாரு. அந்த பையன் பால் எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ரெண்டை பார்க்கும்போது சொல்றான், டேய் இனிமே என்னை யாரும் தடுக்க முடியாதுடா, இனிமே என்னை யாரும் தடுக்க முடியாது. நான் கட்டாயம் ஃபுட்பால் விளையாடுவேன், என்ன நடந்தாலும் விளையாடுவேன், ஜெயிச்சாலும் விளையாடுவேன், தோத்தாலும் விளையாடுவேன் அப்படின்னு நம்ம சந்தோஷத்தோட சொல்லி அந்த கட்டுரையின் இறுதி பகுதியில் பாக்கியம் சங்கர் இப்படி முடிக்கிறார். ஒருத்தன் மது பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான், ஒருத்தன் போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான், இனிமே அவன் உருப்பட மாட்டான், தேர மாட்டான். யாரையும் உதாசீனப்படுத்திடாதீர்கள். அன்புன்ற ஒற்றை ஆயுதம் மூலமாக எவ்வளவு பெரிய பாதிப்பிலிருந்து ஒருவனை பத்திரமாக மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு அவர் இருக்கிறார். உரையாடல்கள் மூலமாக ஒருத்தரை மீட்டு கொண்டு வர முடியும். அந்த அன்புன்றது எவ்வளவு தூரம் ஒரு மனிதனை குடிப்பழக்கத்திலிருந்து மீட்டிருக்கு அப்படின்னு நம்ம அதன் மூலமா நான் தெரிஞ்சேன். சமீபத்தில் கால பிசாசுன்னு ஒரு புத்தகம் மா ராஜேந்திரன், முன்னாள் தமிழ் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர், அவர் வெளியிட்டிருந்தார். நம்ம அன்பு குறித்து பேசுறோம் இல்லையா, மனிதர்களுடைய அடிப்படையான அறம் அன்பு அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா, அதற்கு நேர் எதிர்மாறாக நாம் படிக்க நேர்ந்த கதை. அதுல 2 கதை இருக்கு. உண்மையிலேயே அந்த கதையை படிச்சுட்டு அந்த கதையை படிக்கும் போதே எனக்கு அழுக வந்துருச்சு. அதுக்கப்புறமும் அந்த கதை இன்னும் என் மனசுக்குள்ள இருக்கு, போகவே மாட்டேங்குது. மனிதர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் அப்படின்னு அந்த கதை மூலமாக நான் தெரிஞ்சுக்கணும். ஒரு விவசாயி, ஒரு வேட்டையாடல் பண்ணக்கூடியவர், ஒரு கொக்கை பிடிக்கிறாரு. கொக்கை பிடிச்சு தன்னுடைய 2 கால்களுக்கு மத்தியில அந்த கொக்கை வச்சுக்கிட்டு அந்த கொக்கோட கண்ணை தைக்கிறார். அந்த கொக்கோட கண்ணை தைக்கிறார். தச்சு ஒரு தவளைய அந்த கொக்குக்கு பக்கத்துல கட்டி வயக்காட்டின் நடுவில் கொண்டு போய் அவர் நிறுத்திடுவார். அந்த கொக்கை வச்சிருவாரு, பக்கத்திலேயே தவளை இருக்கும். அதை பார்க்க தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய கொக்கு, பறவை இது எல்லாமும் கொக்கு இருக்கே அப்படின்னு பார்த்து கீழே இறங்கும். அங்க வலை விரிச்சிருக்கும். அதுல அந்த கொக்குகளும் அந்த பறவைகளும் மாட்டிக்கும். ஏன்னா தவளையே பார்க்குது, கொக்கையும் பார்க்கிறாங்க. அப்படியே கீழே இறங்கும் போது அதுல மாட்டிக்கொள்வார்கள். இவர் வேடர் அதை பிடிச்சு அவர் பயன்படுத்திக்கிறார். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அதுல மா ராஜேந்திரன் எழுதுறாரு, இந்த ஒரு கண்ணோட கொக்கோட ஒரு கண்ணை தைக்கும் போது கொக்கோட இன்னொரு கண் அந்த கண்ணை தைக்கிறதையே பார்க்குது. அவ்வளவு தூரம் வலியும் வேதனையுமாக அந்த கொக்கு தன்னுடைய ஒரு கண் தைக்கப்படுகிறதையும் இன்னொரு கண் இறால் வளர்ப்பு பண்ணைகள்ல இருக்கக்கூடிய அந்த தன்மை குறித்து அவர் எழுதுறார். இறால் பண்ணையில ஒரு ஆண் இறால் இருக்கும், ஒரு பெண் இறால் இருக்கும். அந்த பெண் இறாலுக்கு கீழே அந்த கண்ணுக்கு கீழே ஒரு பை மாதிரி இருக்கும். அதுல ஒரு சுரப்பி இருக்கும். அந்த சுரப்பி சுரந்த பிறகுதான் ஆண் இறால் அந்த பெண் இறாலை நோக்கி வரும். அந்த இறாலும் பெண் இறாலும் ஆண் இறாலும் சேர்ந்த பிறகுதான் இனப்பெருக்கத்தின் மூலமாக இறால்கள், புதிய இறால்கள் உற்பத்தி ஆகும். இதுதான் நடைமுறை, இயற்கையின் நடைமுறை இதுதான். ஆனா அங்க இருக்கக்கூடிய இறால் பண்ணை வளர்ப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த கண்ணுக்கு கீழே சுரக்கக்கூடிய அந்த பெண் இறாலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுரப்பி
சுரக்கிற போது வரக்கூடிய ஆண் இறால்கள் இந்த பெண் இறாலை துரத்துற போது இனப்பெருக்கம் உடனே நடக்கல, ஆண் இறாலும் பெண் இறாலும் உடனே சேரல, அதனால உடனே இனப்பெருக்கம் நடக்காததுனால அவங்களுக்கு லாபம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு பெண் இறால் தன்னோட எந்த ஆண் இறால் சேரணும் அப்படிங்கிறத அது தீர்மானிக்குது. அதனால தனக்கு உகந்த ஆண் இறால் துரத்தி பிடிக்கிற போது தனக்கு பிடிச்ச ஆண் இறாலாக இருந்தால் அந்த ஆண் இறாலோடு சேருது, இனப்பெருக்கம் நடக்குது. தனக்கு பிடிக்காத ஆண் இறால் நம்மளை துரத்துச்சு அப்படின்னா அது ஓடி தப்பிச்சிருது, சேர மாட்டேங்கிறது, இனப்பெருக்கம் நடக்கல. இது இயற்கையின் விதி. ஆனால் அந்த இயற்கையின் விதிக்கு மாறாக என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த இறால் பண்ணையை சேர்ந்த உரிமையாளர்கள் அங்க இருக்கக்கூடிய இறாலுடைய கண்ணை ஊசி வச்சு குத்துறாங்க. அந்த பெண் இறாலுடைய கண்ணை ஊசி வச்சு குத்தி குருடாக்குறாங்க. குருடாக்கலாம் அந்த சுரப்பி மட்டும் சுரக்கும். ஆனா வரக்கூடிய ஆண் இறால் நமக்கு உகந்த ஆண் இறாலா இல்லையாங்கிறத கண் பார்வை கொண்டு பார்க்க முடியாம பெண் இறால் என்ன பண்ணும்னா இயற்கையிலேயே சேர வேண்டிய அந்த நிர்பந்தம் அதற்கு வந்தது. அதனால இறால் உற்பத்தி அதிகமாக அந்த பகுதியில நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு நடைமுறையாக அவங்க பின்பற்றுகிறார். இந்த இரண்டு கதையும் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதை. ஒரு மனிதன் ஜீவகாருண்யம் பேசுறோம், அன்பு குறித்து நம்ம பேசுறோம், விலங்குகளை நேசிக்கணும்னு பேசுறோம், வாழ்வாதாரத்திற்கான ஒரு எத்திக்ஸ் குறித்து நம்ம பேசுறோம். ஆனா இது குறித்து எந்த விதமான புரிதலும் இல்லாம, எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாம கொக்க தைக்க முடியும், கண்ணை தைக்க முடியும், உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு கொக்கின் கண்ணை தைக்க முடியும், உயிரோடு இருக்கக்கூடிய இறால மீனை பிடிச்சு அதனுடைய கண்களை குருடாக்கி அதன் மூலமாக இனப்பெருக்கத்தை அதிகரித்து நாம விற்பனை செய்ய முடியும், வர்த்தகம் செய்ய முடியுங்கிற இடத்துக்கு ஒரு மனிதன் நகர்ந்துட்டான். ஜீவகாருண்யத்தை பேசின, ஜீவகாருண்யத்தை அடிப்படை அறமாக கொண்ட மனித வாழ்வியல் வர்த்தகத்திற்காகவும் பணத்திற்காகவும் விலங்குகளையும் பறவைகளையும் கொடுமைப்படுத்தக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துருச்சு அப்படிங்கிறத அந்த இரண்டு கதைகள் சொல்லுது. ரொம்ப ரொம்ப அந்த கதை ரொம்ப தத்ரூபமாக அவர் மா ராஜேந்திரன் எழுதியிருப்பாரு. இன்றும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக அதை அவர் விவரிச்சு சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு மிக மிக மோசமாக ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதனும் செய்ய தயங்குகிற, எந்த ஒரு மனிதனும் செய்ய துணியாத ஒரு காரியத்தை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக வர்த்தகத்திற்காக செய்யறான் அப்படின்றது மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக எனக்கு இருந்தது அந்த கதைகள் படிப்பது. அன்பு குறித்து நம்ம ஒரு தளத்துல பேசுறோம், இன்னொரு தளத்துல ஜீவகாருண்யம் குறித்து பேசுறோம். ஆனா அதற்கு எதிராக முரணாக ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படி அமையுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சமீபத்தில் இன்னொரு புத்தகம் சீருடைன்னு ஒரு புத்தகம் நான் பார்த்தேன். அந்த புத்தகம் முழுவதும் நீங்க இங்கேயே கிடைக்கும், சின்ன புத்தகம் தான், நீங்க தேடி படிச்சு பார்க்கலாம். சீருடை அப்படின்னு ஒரு புத்தகம், மதுரையை சேர்ந்த ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துக்கு வருவதற்கு முன்பாக அந்த புத்தகம் ஏன் முக்கியம், அதில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை ஏன் முக்கியம் நான் சொல்றேன். புதிய தலைமுறை தொலைக்காட்சியில நாங்க குழந்தைகள் தினத்தன்று ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும். மைதானத்தை மறந்த குழந்தைகள் அப்படின்னு தலைப்பிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும். குழந்தைகள் சமீப நாட்களாக விளையாட போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளும் பொருட்டு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் விவாத நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தோம். இந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சென்னை நகரில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளில் இருந்து அந்த குழந்தைகள் வந்திருந்தாங்க. நிகழ்ச்சி குழந்தைகள்கிட்ட கருத்துக்களை பெறுவதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு காரியமாக இருக்கும். நீண்ட நேரம் படைப்பிடிப்பு நடத்த வேண்டிய ஒரு சிரமம் இருக்கும். அப்படிங்கிறதுக்கான ஒரு தயார் நிலை மனநிலையோடு நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு உள்ள போனோம். எங்களால் கற்பனையை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அங்க வந்த குழந்தைகள் அற்புதமாக பேசினாங்க. அதுல அந்த குழந்தைகள் சொன்ன கருத்துக்கள் இன்னமும் மைதானத்தை மறந்த குழந்தைகள் யூடியூப்ல எபிசோடா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வயதை ஒத்தவர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு எபிசோடு. அரசும் அந்த எபிசோட கட்டாயம் பார்க்கணும். ஏன் குழந்தைகள் மைதானத்திற்கு போகிறது இல்லைங்கிறதுக்கான காரணங்களை அந்த குழந்தைகள் பட்டியல் போட்டிருப்பாங்க. அதுல இந்த குழந்தைகள் பேசுற ஒவ்வொரு செய்தியும், ஏண்டா விளையாட போல அப்படின்னு ஒரு பையனை கேட்டா அந்த பையன் சொல்றான், என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க, நான் விளையாட போனேன் மைதானத்துக்கு அப்படின்னா என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க, நான் வெற்றியாளனா இல்லையா அப்படிங்கிறத என்ன பரிசோதனை பண்ணி முன்கூட்டியே முடிவுக்கு வந்துருவாங்க. அதனால நான் விளையாட போறதே கிடையாது, நான் விளையாட்டை நிறுத்திட்டேன் அப்படின்னு ஒரு மாணவன் சொல்றான். இன்னொரு மாணவி, நீ ஏமா விளையாட போறதில்லை அப்படின்னு கேட்டா, எனக்கு தோல்வியே வாழ்க்கையில பிடிக்காது, என்னால தோத்து போகவே முடியாது, நான் தோத்துட்டேன் அப்படின்னா அன்றைய தினம் என்னால் உணவு உண்ண முடியாது, தூங்க முடியாது, யாரோடையும் நான் சகஜமாக என்னால் பேச முடியாது,
அதனால நான் விளையாடவே போறதில்லை அப்படின்னு சொல்றேன். இன்னொரு பையன் சொல்றான், நான் போனாவே என்ன பால் பொறுக்கி மட்டும்தான் போட சொல்றாங்க, என்ன பேட் பண்ண விடுறதில்லை, அதனால நான் போறதே இல்லை. நான் கீழ்நிலையில இருந்து வேலை செய்வதற்கு நான் தயாரா இல்லை, நான் எனக்கு பிடிச்ச பேட்டிங் பண்ணணும், அதனால நான் போகணும், அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதுங்கிறதுனால நான் வந்து போகல. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 குழந்தைகள் வெவ்வேறு விதமான காரணங்கள் சொல்றாங்க. அதுல ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் பேசியிருப்பாங்க. அந்த பையனுடைய பேச்சை நீங்க கவனிங்க. ரொம்ப சின்ன பையன், அங்க வந்ததுலேயே வகுப்பு ரொம்ப குறைவாக படிக்கக்கூடிய பையன். இந்த பையன் சொல்றான், சார் நான் விளையாட போவேன். நான் முதல் நாள் விளையாட போகும்போது எனக்கு வந்து பால் பொறுக்கி போட தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் பொறுக்கி போட்டேன். தொடர்ந்து பல நாட்கள் நான் பொறுக்கி போட்டிருக்கேன். என்னை அவமானப்படுத்துவாங்க. டேய் குள்ளா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுவாங்க, டேய் குட்டையா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நான் எந்த விதமான அவமானத்தையும் நான் பொருட்படுத்தாம நான் தொடர்ந்து போய் பால் பொறுக்கி போட்டேன். ஒரு நாள் அந்த டீம்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயர் வராத போது, பற்றாக்குறை வருகிற போது எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அன்றைய தினம் நான் என்னுடைய திறமையை நிரூபித்தேன். இன்று வரைக்கும் அந்த டீம்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயர்ஸ் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு அவன் சொல்லி அந்த என்ன முடிக்கிறான்னா அந்த பையன், சார் விளையாட்டோ வாழ்க்கையோ சார் பொறுமை இருக்கணும் சார், நிதானம் இருக்கணும் சார். இவ்வளவு வேற பையன் தான் இதற்கு என்ன யூடியூப்ல இருக்கிறீங்க பாரு. விளையாட்டுல ஜெயிக்கணுமோ வாழ்க்கையில ஜெயிக்கணுமோ பொறுமையும் நிதானமும் பக்குவமும் ரொம்ப முக்கியம் சார். எனக்கு இது ஆரம்பத்திலேயே தெரியும் சார். நான் ஆரம்பத்துல பால் பொறுக்கி போடுறது அவமானம், இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா இந்த விளையாட்டுல முக்கியமான பிளேயரா நான் வந்திருக்க முடியாது சார். இன்னொரு விஷயம் சார், நான் பால் பொறுக்கி போட்ட பிறகுதான் சார் பந்து எவ்வளவு வேகத்துல வருது, கிரவுண்டுக்கும் பேட்டிங் இடத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு, எவ்வளவு தூரத்துல வேகமா ஓடுனா நம்ம கிரீஸை தொட்டுட முடியும், இது எல்லாத்தையும் நான் பால் பொறுக்கி போட்டு தான் சார் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னோம். ரொம்ப சின்ன பையன், அவ்வளவு பக்குவத்தோடும் நிதானத்தோடும் அந்த நிகழ்ச்சியில அவன் பேசினான். நாங்களே மெய் மறந்து போனோம். அந்த பையன் பேசினதை எடிட் பண்றோமே அப்படின்னு ஒரு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ரொம்ப சின்ன வயது. இப்ப விளையாட்டு ஏன் முக்கியம் ஒரு குழந்தைக்கு? ஒரு குழந்தைக்கு விளையாட்டு ஏன் முக்கியம்? விளையாடுனா ஒரு குழந்தை படிக்காதுங்கிற கற்பிதம் எவ்வளவு தவறானது? ஏன் விளையாட்டுக்கும் படிப்புக்குமான நேரடியான ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறதுலாம் அந்த படத்துல அவர் சொல்லியிருப்பார். கிரிடிராம் கேங்னு ஒரு திரைப்படம், இந்த சீருடைங்கிற புத்தகத்துல அவர் சொல்றாரு, அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு மறுவாழ்வு மையம். அந்த மறுவாழ்வு மையத்தில் போதையில் அடிமையானவர்கள் மட்டும் கொண்டாந்து அங்கே சேர்க்குறாங்க. எவ்வளவு பயிற்சிகள் கொடுத்து எவ்வளவு தூரம் அவங்க போதையிலிருந்து மீட்டு அவங்களை வெளியே அனுப்பினாலும் வெளியில போடுறதுல 75% மீண்டும் மீண்டும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இவங்களால யாரையுமே இவங்களால சரிப்படுத்தவே முடியல. 75 பேர்ல மீண்டும் அப்படியே கொண்டு வர வேண்டியதா இருக்கு. மீண்டும் ட்ரெயின் பண்றாங்க, மீண்டும் போறாங்க. செயின்ட் போர்ட்டருங்கிறவர் அந்த காப்பகத்துடைய பொறுப்பாளர் என்ன பண்றதுன்னு யோசிக்கிற போதுதான் விளையாட்டை அந்த போதையில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பயிற்சியாக கொடுக்கிறார். விளையாட்டு பயிற்சியை கொடுக்கிறார். தொடர்ந்து பல்வேறு விளையாட்டுகள்ல அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை தயார்படுத்தி கொண்டே இருக்கிற போது அந்த இளைஞர்கள் விளையாட்டுல தயாரான பிறகு 75% குற்றச்செயல்களில் ஈடுபட்ட மையத்திலிருந்து வெளியே போனவர்கள் 75% குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் 15% குறைகிறான். 60% பேர் தங்களுடைய திறன்களை பல்வேறு விதமான வேலைகளில் மாற்று வழிகளில் செலுத்துவதற்கு தயாராகிடுறாங்கன்னு அவர் கண்டுபிடிக்கிறார். அதை ஒட்டி தான் அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கும். அந்த திரைப்படத்தை நீங்க பாருங்க. சமீபத்தில் ஒரு பள்ளியில் நான் பேச போகிற போது இந்த விளையாட்டின் முக்கியத்துவம் குறித்து பேசின பிறகு ஒரு பெற்றோர் அங்கேருந்து வந்தார். அப்பா வந்தார், ஒரு பையனையும் அழைச்சிட்டு வந்தார். வழக்கமாக பையன் தான் அழுவான், ஆனால் அந்த முறை பெற்றோர் அழைச்சிட்டு வந்த தந்தையின் கண்களில் கண்ணீர். என்னன்னு கேட்டால், என் பையன் ஃபுட்பால் விளையாடுவான், 6 மாதமாக நான் அவனை கிரவுண்டுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், விளையாடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். இன்று உங்களுடைய பேச்சை கேட்ட பிறகு நான் எவ்வளவு தூரம் தவறு செய்திருக்கிறேங்கிறது புரிஞ்சிருச்சு. நான் இனிமேல் விளையாட்டுக்கு அவனை அனுப்பணும்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்கிறான், எனக்கு படிப்பை விட கால்பந்து தான் சார் எனக்கு ரொம்ப முக்கியம். கட்டாயம் நான் கால்பந்தில் நான் உச்சாணி கொம்புக்கு வந்துருவேன். எத்தனை முறையோ நான் பெற்றோர்கிட்ட உரையாடிட்டேன், ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் உரையாடுகிற போதெல்லாம் என்னை குற்றவாளியாக தான் அணுகிறாங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னாலும் மீண்டும் அவருக்கு அந்த பெற்றோர் வாய்ப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்கிறது ஒரு மகிழ்ச்சி. ஒரு குழந்தைக்கு முடி கொட்டுது. ஏன் திடீர்னு முடி கொட்டுதுன்னு தெரியல. இந்த அம்மா டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. தோல் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. தோல் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனா சில மருந்துகள் கொடுத்து அந்த குழந்தைய அனுப்பிடுறாங்க.
மீண்டும் முடி கொட்டுது, பெட்டு ஃபுல்லாக முடி கொட்டுது, கட்டையாக முடி கொட்டுது. மீண்டும் இன்னொரு தோல் மருத்துவர்கிட்ட அந்த குழந்தைய அழைச்சிட்டு போகிறாங்க. மீண்டும் அந்த மருத்துவர்கள் வேறு சில மாத்திரைகள்லாம் கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு மருத்துவர் கண்டுபிடிக்கிறாரு, இது தானா கொட்டுற முடி மாதிரி தெரியலையே அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. முடி இயல்பாக கொட்டி பெட்டிலையோ தலையணையிலையோ இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு அவர் தலைப்பகுதியை பார்த்து அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ ஒரு முடிவுக்கு வருகிறார், இதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, முடி இயல்பாக கொட்டுவதில்லை, இதுல ஏதோ வேறு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த குழந்தையோடு பேச ஆரம்பிக்கிறார். அப்பதான் தெரியுது, அந்த குழந்தை இரவு நேரத்துல பல்வேறு விதமான மன அழுத்தங்கள் அந்த குழந்தை இருந்ததுனால அதுவே தலைமுடியை பிச்சு 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 அதை வந்து வெளியப்படுது. அப்பதான் அந்த மருத்துவர் சொல்றாரு, உரையாடுங்க, குழந்தையோட உரையாடுங்க, குழந்தையோட பேசுங்க, அவங்களுடைய விருப்பம் என்னன்றதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். அந்த குழந்தையின் விருப்பத்திற்கு மாறாக நீங்க ஒரு முடிவெடுக்கிற போது, கல்வி சார்ந்தோ வேலை வாய்ப்பு சார்ந்தோ ஒரு முடிவெடுக்கிற போது அந்த குழந்தை மன அழுத்தத்தால பாதிக்கப்படுது. மன அழுத்தத்தால பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகிட்ட முழு ப்ரொடக்டிவிட்டியும் நம்மளால எடுத்து கொண்டு வர முடியாது அப்படின்னு அந்த மருத்துவர் அந்த பெற்றோருக்கு அறிவுரை சொல்றார். நம்ம பல இடங்கள்ல பார்த்தோம், பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான இடைவெளி கல்வி சார்ந்து வேலை வாய்ப்பு சார்ந்து சமீப நாட்கள்ல அதிகரித்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனா மற்ற உலக நாடுகள், ஐரோப்பா போன்ற உலக நாடுகள்ல கல்வி இவ்வளவு அழுத்தமாக அந்த குழந்தைக்கு திணிக்கப்படுவது, இவ்வளவு அழுத்தமாக வேலை வாய்ப்பு குறித்த முடிவுகள் அவங்களுக்கு திணிக்கப்படுவதில்லை. ஆனா இந்தியா போன்ற மாநிலங்கள்ல நாடுகள்ல கல்வி பெற்றோரால மற்ற புற அழுத்தங்களால அவ்வளவு தூரம் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த குழந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அந்த குழந்தை எந்த விதமான மற்ற விதமான திறன்கள் குறித்து வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப முக்கியமா இருக்கும், ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஒரு குழந்தை தேர்ட் பிளேசஸ் நோக்கி நகரணும்னு கல்வியாளர் ஜான் போல்ட் வலியுறுத்துறார். ஒரு குழந்தை 3வது இடத்தை நோக்கி வேகமாக நகரணும்னு ஒரு குழந்தையை வலியுறுத்துறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம பெற்றோராக நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, பள்ளியை விட்டா வீடு, கல்லூரியை விட்டா வீடுன்னு என் குழந்தை வந்தால் போதும் அந்த குழந்தை சிறந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை புரிதல் நமக்கு இருக்கு. ஆனா கல்வியாளர்கள் அப்படி விரும்புறது. கல்வியாளர்கள் ஒரு குழந்தை 3வது இடத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழலை பெற்றோர் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பிளேஸ்ங்கிறது ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். பள்ளியை விட்டு வீடு, கல்லூரியை விட்டு வீடு அப்படின்னு ஒரு குழந்தை இருந்தா அந்த குழந்தை பார்ப்பதற்கு வேண்டுமானால் அழகான குழந்தையாக இருக்கும். கேரக்டர் வைஸ் வேணா அந்த குழந்தை அழகான குழந்தையாக தோற்றத்தின் அடிப்படையில் தெரியும். ஆனா ஒரு தனித்தன்மை வாய்ந்த குழந்தையாக அந்த குழந்தை உருவாவதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான் ஜான் போல்ட் போன்ற கல்வியாளர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி. தேர்ட் பிளேஸ்னா என்ன, அந்த 3வது இடம்ங்கிறது என்ன, அந்த 3வது இடம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம்னு அவர் சொல்றார். அந்த 3வது இடம் ஒரு நூலகமாக இருக்கலாம், அந்த 3வது இடம் ஒரு புத்தக காட்சியா இருக்கலாம், ஒரு 3வது இடம் ஒரு திரையரங்காக இருக்கலாம், ஒரு 3வது இடம் ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகமா இருக்கலாம், இல்ல ஒரு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகமா இருக்கலாம், ஒரு நண்பரின் வீடாக இருக்கலாம், ஒரு விளையாட்டு மைதானமாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா தினம் தினம் ஒரு குழந்தை பள்ளி வீடுன்ற அந்த 2 சூழலை தவிர்த்து, கல்லூரி வீடுன்ற அந்த 2 சூழலை தவிர்த்து 3வது இடத்தை நோக்கி ஒரு குழந்தை எத்தனை 3வது இடங்களை அந்த வாழ்க்கையில பார்க்க தொடங்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தை விரிவடைந்து கொண்டே இருக்கும், தனித்தன்மையோடு இருக்கும், தற்சார்போடு இருக்கும் அப்படின்னு ஜான் போல்ட் வலியுறுத்துகிறார். ஆனா நிறைய பெற்றோர்கள்ட்ட இந்த தன்மையை இல்லை. எவ்வளவு வலியுறுத்தினாலும் அந்த குழந்தை 3வது இடத்துக்கு போவது குறித்தோ அனுப்புவது குறித்தோ அவர்களுக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கு. பெண்ணும் ஒரு தயக்கத்தை காமிக்கிறாங்க, அந்த குழந்தை கெட்டு போயிருமோங்கிற ஒரு தயக்கத்தை காட்டுறாங்க. ஆனா நீங்க 3வது குழந்தையை இடத்துக்கு அந்த குழந்தையை அனுப்பாத வரைக்கும் அந்த குழந்தை தனித்தன்மை வாய்ந்த குழந்தையாக, தற்சார்பு உள்ள குழந்தையாக, மற்ற குழந்தைகளை விட விரிவடைந்த குழந்தையாக இருக்கிறது. நீங்க டென்மார்க், பின்லாந்து போன்ற நாடுகளில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு 3வது இடத்திற்கு செல்வதற்கு அவ்வளவு வாய்ப்புகளும் வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அந்த தேர்ட் பிளேஸ் தான் அந்த குழந்தையை அவ்வளவு ஷேப் பண்ணி வெளியில கொண்டு வருது. ஒரு குழந்தை பள்ளிக்கு போகுது, அங்கே இருக்கக்கூடிய சூழல் அந்த குழந்தைக்கு உகந்ததாக இல்லை, அந்த மன மகிழ்ச்சியோடு அந்த குழந்தை இங்கே படிப்பதற்கான சூழல் இல்லைன்னா அங்கே ஒரு தனியாக ஒரு ஸ்டார்னு ஒரு தனி வழி வச்சிருக்கிறாங்க, ஸ்டார்னு ஒரு தனியாக ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க, ஸ்டாப், திங்க், ஆக்ட், ரியாக்ட்னு தனியாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தை அங்கே போய் விளையாடலாம், அந்த குழந்தை அங்கே போய் இசை கேட்கலாம், அந்த குழந்தை அங்கே போய் பாடலாம், அந்த குழந்தை அங்கே போய் ஆடலாம், திரைப்படங்கள் பார்க்கலாம், ஓவியம் வரையலாம், சிற்பம் செதுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எப்போது அந்த குழந்தை அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டுள்ளதோ அப்போது மீண்டும் அந்த குழந்தையை பள்ளிக்கு கொண்டு வருவதற்கான, வகுப்பறைக்கு கொண்டு வருவதற்கான சூழலை ஏற்படுத்துறாங்க. இதுக்குன்னு தனியாக ட்ரைனர்ஸ் இருக்காங்க. குழந்தைகள் குறித்தும் கல்விகள் குறித்தும் நிறைய புத்தகங்கள் நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு.
ஏன்னா குழந்தைய ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கும். வன்முறை இல்லா வகுப்பறைகள் ஒரு புக், ஆயிஷா நடராஜனுடைய புக். வாய்ப்பு கிடைத்தா அந்த ஒரு புத்தகத்தை படியுங்க. சா மாடசாமியுடைய ஒரு புத்தகம், கல்வி குறித்த சிந்தனைகளில் நிறைய தொகுப்புகள் சா மாடசாமி தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறார். ஒரு பெற்றோராக நான் சமீப நாட்களாக அந்த கல்வி குறித்த சிந்தனைகளோடு நான் அந்த குழந்தையை வளர்க்கணும். என்னுடைய குழந்தை தனி மனித மகிழ்ச்சியோடும் இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்கும் உழைக்கக்கூடிய குழந்தையாக வளர்ந்தால் போதுமானதுங்கிற ஒரு அடிப்படை புரிதலுக்கு வருவதற்கு எனக்கு அந்த புத்தகங்கள் தான் உதவி செய்தது. மார்க்ஸ் சொல்லக்கூடிய அடிப்படை தத்துவம் ஒன்றே ஒன்றுதான். எந்த கல்வி, எந்த வேலை உன்னுடைய ஆன்மாவை திருப்திப்படுத்துகிறதோ, எந்த கல்வி, எந்த வேலை இந்த ஏழை எளிய சாமானிய மனிதர்களின் மேம்பாட்டுக்கு உதவி செய்கிறதோ, எந்த கல்வி, எந்த வேலை உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறதோ, எந்த கல்வி, எந்த வேலை நீ மேம்பாடு அடைவதற்கு உதவி செய்கிறதோ, அதுவே சிறந்த கல்வி, அதுவே சிறந்த வேலைன்னு மார்க்ஸ் சொல்றார். அதுதான் அடிப்படை தத்துவம். ஒரு குழந்தை ஏன் படிக்கணும், நான் ஏன் இலக்கியங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை தத்துவம் முதல்ல நான் மகிழ்ச்சியா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும். அடுத்ததாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய சாமானிய மனிதர்களின் மேம்பாட்டுக்கு என்னுடைய கல்வியும் வேலையும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவும் பொருளாதாரமும் பயன்படும். அவ்வளவுதான் வாழ்க்கையின் தத்துவம். இதற்காக தான் இலக்கியங்கள், இதற்காக தான் கல்வி, இதற்காக தான் அறிவு. வேறு எந்த விதமான ரகசியங்களும் இதில் கிடையாது. அடிப்படையில் ஒரு மனிதன் மகிழ்ச்சியோடு இருக்கணும். நான் ஓவியம் வரைஞ்சா மகிழ்ச்சியா இருக்கேன்னா நான் ஓவியராக தான் ஆகும். நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கேன்னா நான் வழக்கறிஞராக தான் இருக்கேன். நான் ஒரு டாக்டராக இருக்கேன், ஹிப்போக்ரட்டிஸ் மாதிரினா நான் ஒரு டாக்டராக தான் இருக்கேன். அந்த வேலையில எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அந்த வேலை ஏழை எளிய சாமானிய மனிதர்களுடைய மேம்பாட்டுக்காக உதவி செய்யணும். அந்த வேலையிலிருந்து கொஞ்சோண்டு ஒரு பொருளாதாரம் எனக்கு கிடைக்கும் நான் வாழ்வதற்கு. அந்த பொருளாதாரத்தை நாம் வச்சுக்கணும். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். இதுதான் இலக்கியங்கள் சொல்லக்கூடிய தத்துவம். இதிலிருந்து தான் நான் அடுத்த மேம்பட்ட நிலைக்கு நம்ம செல்ல முடியும். நாம் வாசிக்கிற எல்லாமும் இதன் சார்ந்ததாக தான் இருக்க முடியும். ஆனால் இன்றைய சூழல்ல, இன்றைய இருக்கக்கூடிய ஒரு போட்டி உலகத்துல எல்லாமும் ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் இருக்கு. நேற்றைய தினம் எங்க நிகழ்ச்சிக்கு ஒரு விருந்தினர் வந்திருந்தார். நான் வழக்கமாக விருந்தினர்கிட்ட பேசிட்டு விருந்தோம்பல் அடிப்படையில் அவர்களை வாகனம் ஏற்றி அனுப்புவது வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம். அவர் கார் ஏறும்போது ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார். ரொம்ப ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ஆனால் அர்த்தம் பொதிந்த வார்த்தைகளாக வாக்கியமாக அது இருந்தது. கார்த்திக், இன்றைய சூழல்ல எந்த ஒரு சக மனிதனையும் தோற்கடிக்காம ஜெயிக்கக்கூடிய வாழ்வியல் முறைக்கு ஒரு மனிதன் நகர முடியும் அப்படின்னா அதுதான் நியூ ஏஜோடைய இந்த காலகட்டத்துடைய இலக்காக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். பொதுவா வெற்றினா என்ன? ஒண்ணு நீங்க தோக்கணும், இல்லைன்னா நான் தோக்கணும். அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒண்ணு ஒருத்தர் ஜெயிக்கணும், ஒருத்தர் தோக்கணும் அப்படிங்கிறதான வாழ்வியல் முறை. இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி உலகத்துல அதுதான இலக்காக இருக்கு. ஆனா அவர் சொன்ன தத்துவம் யாரையுமே தோற்கடிக்காமல், எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவங்க யாரையுமே தோற்கடிக்காமல், யாரையுமே பலவீனப்படுத்தாமல் ஒரு மனிதனால் வெற்றி பெற முடியும் அப்படின்னா அதுதான் சிறந்த வெற்றி அப்படின்னு அவர் சொல்றார். இலக்கியங்கள் அதை தான் சொல்வதாக நான் நினைக்கிறேன். நான் ஏன் தொடர்ந்து வாசிக்கணும்னு நான் சொல்றேன்னா, அந்த வாசிப்பு எனக்குள்ள நேர்மையை கடத்துது. திருக்காத்தியல் அப்படின்னு ஒரு புத்தகம், ராம்சங்கருடைய புத்தகம். அதுல ஒரு சின்ன கதை, வெளிச்சம்ங்கிற ஒரு கதை. ஒரு பையன் பேரன் பாட்டிக்கு ஒரு பேக்கரியில வேலை செய்வான். அந்த பாட்டிக்கு அந்த இனிப்பான ஒரு பண்ணு வந்து ரொம்ப பிடிக்கும். வாங்கிட்டு போறதுக்கு காசு இருக்கு. அவன் தெரியாம எடுத்துட்டு போயிடும். அந்த பாட்டி அப்படியே பதவதச்சு போயிடுவான். எப்படி பேரை வந்து ஒரு உணவு பொருளை ஒரு கடையில இருந்து திருடி கொண்டு வந்திருக்கிறான், வேலை செய்யற கடையில இருந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க, பரிதவிச்சு போயிடுறான். எப்படியாவது அந்த பண்ணுக்கான காசை மீண்டும் கொண்டு போய் கல்லாவில் சேர்த்து விடு, இதுதான் நீ எனக்கு திரும்பி செலுத்துகிற நன்றி கடன் அப்படின்னு அந்த பாட்டி அந்த பேரனை வலியுறுத்துறான். எங்கெங்கயோ காசு கேட்கிறான், வீட்டுல எங்கெங்கயோ சேமிச்சு வச்ச இடத்துல எல்லாம் பாக்குறாங்க, ஆனா காசு தேரவே மாட்டேங்குது. மிகவும் வறுமையான குடும்பம் அது. அங்கேயும் இங்கேயும் இருக்கிற காசெல்லாம் பொறுக்கி 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 சேர்க்கிறாங்க, காசு கிடைக்கவே இல்லை. இறுதியாக ஒரு இடத்துல கடைசியா ஒரு 5 ரூபா குறையுது. ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு கண்பட்ட இடத்துல ஒரு 5 ரூபா கிடைக்குது, சாக்கடையில கிடைக்குது. அந்த காசை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற தண்ணியில அவன் கழுவிட்டு அங்க கல்லாவுல போட்டுட்டு அங்க இருந்து அந்த பாட்டியை அப்படி பார்க்கறான். அந்த பாட்டி நிலாவில் ஒரு வெளிச்சம், நிலாவுடைய வெளிச்சம் அந்த பாட்டியுடைய முகத்துல படுது. அதுதான் வெளிச்சம்னு அப்படின்னு ஒரு கதை படுது. எவ்வளவு வறுமையாக வேண்டுமானாலும் அவன் குடும்பம் இருந்துட்டு போடும்,
அடுத்த வேலை சோற்றுக்கே கூட வழி இல்லாமல் இருந்துட்டு வரும். ஆனா என் பேரன் திருடிட்டு வந்துட்டான் அப்படின்னு ஒரு பதற்றத்தை வெளிப்படுத்தின அந்த பாட்டி இருக்குல்ல, அவங்களுடைய நேர்மை இருக்குல்ல, அதுதான் இன்று குழந்தைக்கு நம்ம கடத்த வேண்டிய தேவை. எப்படி கடத்த முடியும்? எது கடத்த முடியும்? எது சொல்லிக் கொடுக்க முடியும்? எந்த உரையாடல் மூலமாக நீங்க இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும்? தினமும் என்னுடைய குழந்தையோட உங்களுடைய குழந்தையோட நீங்கள் மணிக்கணக்கில் உரையாட முடியுமா? மணிக்கணக்கில் வாழ்வின் விழுமியங்கள் குறித்து நீங்க அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? நேர்மை குறித்தும், உண்மை குறித்தும், சத்தியம் குறித்தும், ஏழை எளிய சாமானிய மனிதர்களின் மேம்பாடு குறித்தும் மணிக்கணக்கில் அந்த குழந்தையோடு நாம் பேசிக் கொண்டிருக்க முடியுமா? அதற்கான சூழல் இருக்கா? அப்ப எது செய்ய முடியும்? எது இலகுவாக செய்ய முடியும்? எந்த உரையாடல் இலகுவாக செய்யும் அந்த குழந்தைக்குனா புத்தகங்கள் மட்டும்தான் செய்யும். மனிதர்கள் உரையாடுவதை விட, மனிதர்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட, மனிதர்களே அவங்களுக்கு போதனை செய்வதை விட, ஒரு புத்தகம் ஒரு குழந்தையோடு ஒரு மனிதனோடு உரையாடல் நடத்துகிற போதுதான் அதுதான் இயல்பான உரையாடலாக, இயல்பான மாற்றமாக அது இருக்கு. நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன், அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை நான் அப்படியே உள்வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது என் வாழ்வின் இறுதி வரைக்கும் அப்படியே இருக்கு, மனசுல அப்படியே இருக்கு. எஸ் ராமகிருஷ்ணனுடைய ஒரு சிறுகதை. ஒருத்தர் உறவினர் வீட்டில் தங்கி படிக்கிறாரு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கஷ்டம், அடுத்த வேளை சோத்துக்கே கஷ்டம். ஆனால் வேற வழி இல்லை, அந்த உறவினர் வீட்டில் தங்கி படிக்க வேண்டிய கட்டாய நிலை. அந்த உறவினர்களுக்கு இவர் தங்கி படிக்கிறது பிடிக்கல. ஒவ்வொரு முறையும் சாப்பாடு போடுகிற போதும் வசை சொற்களால இவரை திட்டுறாங்க. இவர் காதுபடவே இவர் சாப்பாட்டுக்கு அடைவதாக, தேவையின்றி ஒரு சுமையாக அந்த வீட்டில் தங்கி இருப்பதாக வசை சொல்ல பயன்படுத்தி அவரை திட்டுறாங்க. அவருக்கு வேறு இயலாமை. அவருடைய உறவினர் வீடு, அவரால் வெளியில உடனே போக முடியாது, உறவினருக்கு ஒரு நெருக்கடி, அதனால அந்த வீட்டில் அவர் தொடர்ந்து தங்கியிருக்கிறார். ஒரு நாள் அதீத பசி, சாப்பிடவே முடியல, எதுவுமே அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஆனா வசை சொல்லோடு அவரை அணுகிறாங்க. அப்ப அவர் கோபத்துல எந்திரிச்சுட்டு போய் வீதியில கிடக்கிற மண்ணை அள்ளி அப்படியே சாப்பிட்றாரு. அந்த பசியை அடக்குவதற்காக, பசியின் கொடுமை தாங்க முடியாம வீதியில கிடக்கிற, தெருவில் கிடக்கிற மண்ணை அள்ளி அப்படியே அவர் சாப்பிட்றாரு. கண்ணீரும் கம்பளையோடும் சாப்பிட்றாரு. அதற்கு பிறகு படிக்கிறாரு, தேர்வுகள் எழுதுறாரு, வாழ்வின் உச்சத்துக்கு உயர் அதிகாரியாக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த கடைசியில் அந்த பேரால் அவர் முடிக்கிறார். ஒருவேளை ஒரு பருக்கை உணவை கூட நீங்க விரயம் செய்யாதீர்கள். உலகில் எங்கேயோ இருந்து பசியின் ஏக்கத்தோடும் பசியோடு கண்கள் தாங்கி கொண்டும் உங்களை அந்த கண்கள் பார்த்து கொண்டே இருக்குதுன்னு எஸ் ராமகிருஷ்ணன் இறுதியாக முடிக்கிறார். இந்த கதையின் இறுதியில் அந்த பேரால் அவர் அப்படி முடிக்கிறார். ஒரே ஒரு பருக்கையை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்கன்ற ஒரு பருக்கை. அன்றிலிருந்து இன்று வரை நான் என்னுடைய ஒரு பருக்கை உணவை கூட நான் என்னுடைய உணவுல நான் வேஸ்ட் பண்றது. எனக்கு என்ன தேவையோ நான் வாங்கி சாப்பிடுறேன். ஒரு பருக்கை உணவை கூட நான் வேஸ்ட் பண்றேன். அப்ப இதை எனக்கு எங்க அம்மா வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லி கொடுக்கும் போது என் மூளைக்கு உரைக்காதது, என் அப்பா என்னை அச்சுறுத்தும் போது என்னுடைய மூளைக்கு உரைக்காதது, என்னுடைய ஆசிரியர் சொல்லும் போது எனக்கு உரைக்காதது, என்னுடைய உறவினர் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது எனக்கு உரைக்காதது, ஒரு கதையை நானே உட்கார்ந்து படிச்சு உள்வாங்கி கிரகிச்சு அதன் மூலமாக என்னுடைய மனதில் ஏற்படுத்தின மாற்றம் 15 வருடங்களுக்கு மேலாக என்னுடைய உணவை நான் வேஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு என்னுடைய மனதில் பதிவு. இது எப்படி ஒரு குழந்தைக்கு கடத்த முடியும்? இதை எப்படி நீங்க சொல்லிக் கொடுக்க முடியும்? ஒரு குழந்தையை நீங்க நேர்மையாக இருங்க, ஒரு குழந்தையை நீங்க போய் பேசாதீங்க, நீங்க கண்ணியமாக ஒருத்தரை நடத்துங்க, பெண்களை கண்ணியமாக நடத்துங்க அப்படின்னு நீங்க மீண்டும் 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 எப்படி சொல்லிக்கொண்டே இருக்க முடியும்? இலக்கியங்களை தவிர இதையெல்லாம் சொல்வதற்கு வேறு வாய்ப்பே இல்லை. இலக்கியங்கள் நடத்தக்கூடிய உரையாடல் தவிர இந்த உரையாடலை ஒரு மனிதனாக பக்குவப்பட்ட மனிதனோடு நடத்தவே முடியாது. அந்த மனிதனை பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றவே முடியாது. புத்தகங்களை தவிர வேறு யாருமே இதை செய்ய முடியாது. இப்ப மீண்டும் மீண்டும் புத்தகங்கள் வாசிக்கிறது மூலமாக தான் ஒரு குழந்தை நாகரிக குழந்தையாக, மேம்பட்ட குழந்தையாக இங்கே உருவாக்க முடியும். நான் சொல்ற சின்ன சின்ன புத்தகங்கள்ல நான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக படித்த செய்தி என்னுடைய வாழ்க்கையில இந்த நிலைக்கு நான் உயர்வதற்கு உதவி செஞ்சது. நான் படித்த சில புத்தகங்கள் தான். சில புத்தகங்கள் இருக்கக்கூடிய அடிப்படையான செய்திகள் என்னுடைய மனதுல, ஆழ் மனதுல அப்படியே கல்வெட்டு போல பதிந்து என்னை நெறி தவறாம எந்த பக்கமும் நான் திசை மாறிடாம என்னை வழிநடத்தக்கூடிய வாசகங்களாக இன்றளவும் புத்தக வாசிப்பு மட்டும்தான் எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. இதை குழந்தைகள்கிட்ட, வயது பருவத்த இளைஞர்கள்ட்ட நீங்க செய்வதற்கு வேற எந்த விதமான சூழலுமே இல்லை. நீங்க அகக்கண்ணாடின்னு ஒரு புத்தகம், இன்று காலை நிகழ்ச்சிக்கு ஒரு விருந்தினர் வந்திருந்தாங்க, பிரகதின்னு ஒரு விருந்தினர் வந்திருந்தாங்க, பேராசிரியர், கல்லூரி பேராசிரியர். நேற்றைய தினம் அவங்கள்ட்ட ஒரு கான்ஃபரன்ஸ்ல சந்திக்கும் போது அவங்க சொன்ன செய்தி எனக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்தது. ஜென்சியை பத்தி சொன்னாங்க. இன்றைய இருக்கக்கூடிய இளைய தலைமுறையுடைய செல்போன் பயன்பாடுகள் குறித்து பகிர்ந்து கொண்டார்கள்.
ஒரு நொடி கூட அந்த குழந்தையால உற்று நோக்கி ஒரு செயல கவனம் செலுத்தக்கூடிய முடியாத அளவுக்கு இன்றைய தலைமுறை வந்து மாறி இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தியாகவும் சேர்த்தே சொன்னாங்க. 50 வயது 60 வயது மேம்பட்ட முதியவர்கள் சமீப நாட்கள்ல ஏதோ ஒரு ஆப்பை பயன்படுத்தி பாலியல் ரீதியாக பெண்களிடம் பேசுவதற்கு டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கில் அதற்கு பணம் கட்டுகிறார்கள். ஒரு வருடத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்றாங்க. ஆனா அந்த பணத்தை 2 மாதங்களுக்கு பிறகு அந்த மாதிரியான உரையாடல் நின்று போகுது. இதனால லட்சக்கணக்கான ரூபாய் கடன்ல இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நம்ம யோசிக்க முடியுமா? அப்படி ஒரு வருஷம் முழுவதும் ஒரு பெண்ணோட நீங்க பேசலாம், கட்டணம் செலுத்துங்கள், 50,000 கட்டணம் செலுத்துங்க, 1 லட்சம் ரூபாய் நீங்க கட்டணம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி கட்டணத்தை வசூலித்து விட்டு 15 நாட்கள் 1 மாதத்துல அது குறித்த தொடர்பே இல்லாம முழுவதுமாக அந்த பணம் ஏமாற்றப்படுகிறது. இது மாதிரி எனக்கு தெரிந்து எங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மட்டத்திலேயே பல ஆண்கள் இந்த மாதிரி லட்சக்கணக்கான ரூபாய் இழந்திருக்கிறார்கள் சொன்னாங்க. எனக்கு அதிர்ச்சியா இது வரைக்கும் நான் கேள்வியே படாத செய்தியாக இருந்துச்சு. ஒரு பேசுவதற்கு பாலியல் ரீதியாக நான் பேசணும் அப்படின்னு இருக்கிறதுக்காக ஒருவர் தான் சேமித்த தொகை, தான் வாங்குற சம்பளம், பென்ஷன் தொகை, தனக்கு வரக்கூடிய வட்டி எல்லாத்திலிருந்தும் பணத்தை கொடுத்து அதன் மூலமாக இழந்து வீட்டிலையும் சொல்ல முடியாம அவமானப்பட்டு அவர் நிற்கிறத அவங்க பார்த்துருக்காங்க. அதை விட மோசமாக இன்றைய தலைமுறை செல்போன்ல தங்களுடைய நேரத்தை அவங்க விரயம் பண்றாங்கன்னு அவங்க பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சிக்கும் அழைச்சிருந்தோம் அவங்க பேசுவது. அது ஒரு கட்டுரை. இந்த ஒரு கட்டுரை தொடர்பாக பேசுவதற்காக நாங்கள் அழைச்சிருந்தோம். ஒரு இசை நிகழ்ச்சி. அந்த இசை நிகழ்ச்சிக்கு அடிப்படையான கட்டணம் 3000 ரூபாய். முதல் வரிசையில உட்கார்ந்து பார்ப்பதற்கு 15,000 ரூபாய் வரைக்கும் அவங்க கட்டணம் வசூலிக்கிறாங்க ஒரு இசை நிகழ்ச்சி. ஒரு பையன் அவனுடைய சம்பளம் 18,000 ரூபாய். அந்த பையன் 3,000 ரூபாய் டிக்கெட்டு கட்டணத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். அந்த பையனுக்கு அந்த டிக்கெட் கிடைக்கல. 15,000 ரூபாய் உள்ள டிக்கெட்டை வாங்கி அவன் வந்து படத்தை பார்த்துட்டு அந்த லைவ் கன்சர்ட்டை பார்த்துட்டு அவன் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போடுறான். ஒரு 1 நிமிஷம் பதிவு போடுறான். இன்னொரு பையன் அசர்பைஜான் நாட்டுக்கு டூர் போறான். யூரோப் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு தட்பவெப்பநிலை கொண்ட ஒரு சூழல் கொண்ட ஒரு நாடு அசர்பைஜான். அந்த நாட்டுக்கு அவன் டூர் போறான். அதுக்குன்னு சில ஆயிரங்கள் செலவு பண்றான். எப்படி செலவு பண்றான்? லோன் வாங்குறான். இஎம்ஐல லோன் வாங்குறான். லோன் வாங்கி அந்த நாட்டுக்கு அவன் டூர் போறான். டூர் போய் அங்க சுற்றி பார்த்து விட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் வந்து இன்ஸ்டாகிராம்ல அவன் பதிவா போடுறான். இன்னொரு பொண்ணு இருக்கிறதுலேயே காஸ்ட்லியான சன்கிளாஸ் வாங்கியிருக்கிறாங்க, இருக்கிறதுலேயே காஸ்ட்லியான உடைகள் வாங்கியிருக்கிறாங்க, இருக்கிறதுலேயே காஸ்ட்லியான பேக் வாங்கியிருக்காங்க. எப்போ? ஒரே மாதத்துல விலை உயர்ந்த சன்கிளாஸ், விலை உயர்ந்த பேக், விலை உயர்ந்த ஆடை, இது 3ஐயும் வாங்கி இன்ஸ்டாகிராம்ல 1 நிமிஷம் பதிவு போட்டிருக்காங்க. இன்னமும் அந்த கட்டுரை இருக்கு. மீன்ஸ் பத்திரிகையில இணையதளத்துல இந்த கட்டுரை இருக்கு. நீங்க போய் தேடி படிச்சு பாருங்க. அதிர்ச்சிகரமா இருந்தது. 10,000 ரூபாய், 12,000 ரூபாய், 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய வருமானத்தை விட 30% 40%, 50% அளவுக்கு அதிகமாக செலவு செய்து இன்ஸ்டாகிராம்ல 1 நிமிஷத்துக்கான பதிவை போடுகிறார்கள். நிரந்தரமாகவே கடனாளியாக அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதான் அந்த கட்டுரை சொல்லுது. டூர் போறதோ பொருட்கள் வாங்குறதோ தவறில்லை. வருமானத்துக்கு உட்பட்டதாக இருக்கா? கடன் வாங்காம அதை செய்யறோமா? நாளைய தினம் அந்த வேலை நிரந்தரமாக இல்லைன்னா அந்த கடனை செலுத்த முடியுமா அப்படிங்கிறதுல நிச்சயமற்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துறது. அதுக்கு அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க. ஏங்க இந்த தலைமுறை மட்டும் இப்படி இருக்குன்னா, ரொம்ப வருத்தமான செய்தி அவங்க சொன்னது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை மட்டும்தான் சார் இப்படி இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனநிலை தான் இப்படி இருக்கு. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்த வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனநிலை இப்படிலாம் இல்லைன்னா எப்படி பொதுமைப்படுத்துறீங்க? இந்தியாவை மட்டும் நீங்க எப்படி பொதுமைப்படுத்துறீங்க? ஏன் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனநிலை அப்படிலாம் இல்லைன்னா? அதுக்கு அந்த செய்தி ரொம்ப எனக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. 2008 மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை உலகம் சந்திச்சது நம்ம எல்லோருக்குமே நினைவு. 2008ஆம் ஆண்டு நடந்த பொருளாதார இழப்பு இந்த நெருக்கடியில இந்தியா பெருமளவு பாதிக்கல, பெருமளவு சிக்கிக் கொள்ளல. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டம், அடுத்த வேளை உணவுக்கே கஷ்டங்கிற நெருக்கடியை பார்த்த பிறகு அவங்களுடைய மனநிலை
அன்றைய தலைமுறை மனநிலையோடு ஒத்து போய் அவர்கள் கொஞ்சமாவது சேமிக்கணுங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2008ஆம் ஆண்டிலிருந்தே நாம ஸ்பெண்டிங் எக்கானமியை நோக்கி இனிமே நகர முடியாது, சேவிங் எக்கானமியை நோக்கி நகர வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எந்த நிலையிலும் பொருளாதாரம் வீழ்ந்து விடுங்கிற அந்த உண்மையை புரிந்து விட்டதுங்கிற ஒரு எச்சரிக்கை உணவோடு அவங்க பொருளாதாரத்தை அணுகுகிறார்கள். அன்றைய காலகட்ட பெற்றோர்கள் மட்டுமல்ல, அன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களும் செய்யறதுனால அது அப்படியே அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்பட்டு இன்று இருக்கக்கூடிய தலைமுறையும் சேவிங் எக்கானமியை நோக்கி நகர்ந்துடுறாங்க. இந்தியாவில் அந்த மாதிரியான ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்காததுனால பெற்றோர்கள்ட்டையும் அந்த பழக்கம் குறைந்து கொண்டு வருகிறது. அது அடுத்த இளைஞர்கள்ட்டையும் அந்த பழக்கம் குறைந்து கொண்டு வருகிறது. ஸ்பெண்டிங் எக்கானமியை நோக்கி மிக மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஐபோன் வாங்குவதற்கு பேங்க்ல கடன் வாங்குறாங்க, ஒரு டூர் போறதுக்கு பேங்க்ல கடன் வாங்குறாங்க, ஒரு சன்கிளாஸ் வாங்குவதற்கு பணம் வாங்குறாங்க, கடன் வாங்குறாங்க, ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு கடன் வாங்குறாங்க. இன்றைய தலைமுறையை அப்படியே இந்த அகக்கண்ணாடி புத்தகத்தில் அவர் பிரதிபலிக்கிறார், அந்த கட்டுரையில பிரதிபலிக்கிறார். இன்ஸ்டாகிராம் பத்தி மட்டுமே அந்த ரைஸ் இஸ் மை மனநல மருத்துவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இன்ஸ்டாகிராம்ல போடக்கூடிய லைக்ஸுக்காக, அந்த பதிவுக்கு கிடைக்கக்கூடிய லைக்ஸுக்காக, அதுல கிடைக்கக்கூடிய ஆன்லைன் அங்கீகாரத்திற்காக, நம்ம தெரிஞ்ச ஒரு 10 பேரை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக, அவங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டணுங்கிறதுக்காக நாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது குறித்து அந்த கட்டுரையை விளக்கு நீங்க படிச்சு பாருங்க. மிக மிக ஆபத்தான ஒரு இளைய தலைமுறை சேமிப்பை நோக்கியே நகராம ஸ்பெண்டிங்கை மட்டுமே அடிப்படை ஆதாரமா வச்சு சம்பாதிக்கிற பணத்துக்கும் அவங்க செலவு செய்யக்கூடிய பணத்துக்கும் 40-50% இடைவெளினா எப்படி இந்த பணத்தை திருப்பி செலுத்த முடியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன்ல அவ்வளவு விரிவாக அந்த கட்டுரை பேசி அவங்க பிரகதி இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறை செல்போன்னால கிடைக்கக்கூடிய கடன்கள் பல ஆயிரம் கோடின்னு அவங்க சொல்றாங்க. பல ஆயிரம் கோடி கடன்கள் இன்றைய இளைய தலைமுறை, அதாவது இப்போது செலவு செய்யலாம், பிறகு கட்டிக்கலாம். ஸ்பெண்டிங் நவ் பே லேட்டர், இப்போது செலவு செய்து கொள்ளலாம், பிறகு அந்த பணத்தை கட்டிக்கலாங்கிற நடைமுறையில பல ஆயிரம் கோடி ரூபாய் கடன்கள்ல இன்றைய இளைய தலைமுறை தள்ளப்பட்டிருக்கு. மிக மிக ஆபத்தானதாக அந்த சூழலை அவங்க வந்து பார்க்கறாங்க. அப்ப எதை நோக்கி நம்ம நகரணும்? ஸ்பெண்டிங் எக்கானமியை நோக்கி, பினான்சியல் மேனேஜ்மெண்ட் நோக்கி இன்றைய இளைய தலைமுறை நகர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். நமக்கு அது குறித்து எந்த விதமான புரிதலும் இல்லை. ஒரு நிதி மேலாண்மை குறித்து என்ன மாதிரி நிதி மேலாண்மையை செய்ய முடியும், எதிர்காலத்தில் எந்த விதமான பொருளாதார சிக்கல்கள் வரும், இன்ஃப்ளேஷன் என்ன, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இப்போது எப்படி, இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகள் அது எந்த அளவுக்கு குறைய போது, அமெரிக்கா எடுக்கக்கூடிய பொருளாதார தொடர்பான சீர்திருத்தங்கள் எந்த அளவுக்கு இந்தியாவை பாதிக்க போது, இது குறித்த புரிதலோடு இருந்தால் மட்டும்தான் நாம பினான்சியல் மேனேஜ்மெண்ட் நோக்கி இன்றைய இளைய தலைமுறை சேமிக்க தொடங்கும். ஆனா அந்த மாதிரியான ஒரு புரிதலோடு அவங்க அணுகிறதில்லை அவங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த கட்டுரையில அவர் சொல்ற இன்னொரு விஷயம், இன்ஸ்டாகிராம் தொடர்பான செய்தி. 55 வயது அந்த அம்மாவுக்கு. வெளிநாட்டில இருந்து அந்த அம்மாவுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் வருது. நான் அமெரிக்காவில் நான் இராணுவத்தில் வேலை செய்கிறேன், நீங்க மிகவும் அழகாக இருக்கிறீர்கள், உங்களை திருமணம் செய்து கொள்ளணும் நான் விரும்புகிறேன். இவங்க எனக்கு 2 குழந்தை இருக்குன்னு பதில் போடுறேன். பரவாயில்ல, நான் திருமணம் செய்து கொள்கிறேன்னு அப்படி சொல்றாரு. உடனே அவர்களும் சம்மதம் தெரிவித்து சரி பரவாயில்ல திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அவங்களுக்கு 2 மகன்கள். முதல் மகனுக்கு திருமண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு, 2வது மகன் படிச்சுட்டு இருக்கு. அப்ப அந்த இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் சொன்னவர் சொல்றாரு, நான் இராணுவத்தில் வேலை செய்கிறேன், உடனடியாக இராணுவ வேலையை விட்டு என்னால் வெளியே வர முடியாது, $10,000 கட்டினா நான் உடனடியாக நான் வேலையை விட்டுட்டு வந்து உங்களை பார்த்து திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. இவங்க உடனே அதை நம்பி $10,000 அந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இளைஞர் அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் போயிடுறாரு. அவரை தொடர்பு கொள்ள முடியல. வேறு வழியே இல்லாமல் முதல் பையன்கிட்ட இது குறித்த செய்தியை சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த பையன் இனிமேலாவது எச்சரிக்கையாக இருங்கள்னு தாய்க்கு அறிவுரை சொல்லிவிட்டு அந்த பையன் போயிடுறான். 2வதாக துபாய் நாட்டிலிருந்து ஒரு இளவரசன் வேடத்தில் ஒரு பையன் மீண்டும் தொடர்பு கொள்கிறான் அந்த அம்மாவை. நான் துபாய் இளவரசன் ஒரு குதிரையில் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டு இந்த அம்மாவுக்கு அனுப்புகிறான். மீண்டும் இந்த அம்மா சரளப்படுறாங்க. மீண்டும் திருமணம் செய்து கொடுத்து பேச்சுவார்த்தை இந்த பையன்கிட்ட எடுக்கிறாங்க. அந்த பையன் இரிட்டேட் ஆகி அந்த இன்ஸ்டாகிராமை க்ளோஸ் பண்ணிவிட்டு செல்ஃபோனை அந்த அம்மாவோட செல்ஃபோனை தூக்கிட்டு போயிடுறான். மறுநாள் இந்த அம்மா அழுது இனிமேல் நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பையன் செல்ஃபோனை அந்த அம்மாக்கிட்ட திரும்பி கொடுக்குறான். 3வதாக இன்னொரு பிரச்சனை வருது. கனடாவில் இருக்கக்கூடிய தனது ஆண் நண்பருக்கு இந்த அம்மா ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க.
அவரும் நான் திருமணம் செய்து கொள்கிறேன், பழைய நண்பர் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. 2 பேருக்குமான நட்பு துளிர்த்து மீண்டும் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் இந்த பையன்கிட்ட போறாங்க. இந்த பையன் மீண்டும் சண்டை போட்டு அந்த அம்மாவை கோவப்பட்டு திட்டிடுறான். அந்த நட்பு முறிந்து போகுது. வேற வழியே இல்லை, மனநல மருத்துவரை பார்த்தே தீரணுங்கிறது தான் சொல்லிட்டு தான் அந்த மருத்துவத்தை அழைத்துட்டு வருகிறார்கள். அந்த அம்மா உள்ள போறாங்க, இந்த பையன் வெளியே உட்காந்துருக்கான். அந்த அம்மாட்ட மருத்துவர் பேசுறார், என்ன காரணம், ஏன் 55 வயதுல நீங்க இவ்வளவு அடுத்து தவறுகள் செய்கிற மாதிரியான நிகழ்வுகளை நீங்க ஈடுபடுறீங்கன்னு சொல்லும்போது ஒரு கட்டம் வரைக்கும் அந்த அம்மா தைரியமாக பேசி கொண்டிருந்தவர் அப்படியே உடைந்து அழ தொடங்குகிறார். என்னை யாருமே கவனிக்கிறது இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க யாருமே எனக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, எனக்கும் என் கணவருக்கும் டைவர்ஸ் ஆகி 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் என் வீட்டில் இருக்கக்கூடிய 2 மகன்கள் என்னுடைய கணவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையில 10% கூட எனக்கு கொடுப்பதில்லை, நான் தன்னந்தனியாக புறக்கணிக்கப்பட்டதாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு பேசுகிற போது என்னுடைய தாய் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி செயல்கள் செய்கிற போது அவர்கள் மீது எனக்கு வெறுப்பு வருகிறதுன்னு சொல்லும்போது அவங்க 2 தரப்பையும் அவர் பேசி அவர் அனுப்பி வைக்கிறார். இதுல வயதானவர்கள் குறித்து நான் சொன்ன செய்தி நீங்க படிச்சு பாருங்க. சமீப நாட்கள்ல வயதானவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தை குறிவைத்து நடக்கக்கூடிய பண மோசடி, ஆன்லைன் மோசடி. நீங்க வீட்டிலேயே இருக்கிறாங்க, பெரிய தொழிலதிபர் அவர் வீட்டிலேயே இருக்கிறார், அவருக்கு தொலைபேசி அழைப்பு வருது. அந்த தொலைபேசி அழைப்பு மூலமாக நீங்கள் போதை மருந்து கடத்தினீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கு, உங்கள் வீட்டுக்கு காவல்துறை வரப்போது விசாரிக்க போறாங்க, போதை மருந்து கடத்தல் தடுப்பு பிரிவு வரப்போறாங்க, உங்களை விசாரிக்க போகிறார்கள்னு மிரட்டுறாங்க. இவங்க பயந்து போய் தங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் தொடர்பான விவரங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. லட்சக்கணக்கில் நீங்க பணத்தை கட்டினாதான் நாங்க விடுவோம்னு சொல்லி மாச கணக்குல வீட்டை விட்டு வெளியவே வரவிடாம கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை அவங்க சம்பந்தப்பட்டவர்கிட்ட வாங்கியிருக்காங்க. பெரிய கோடீஸ்வரர்கிட்ட 1 ரூபாய் 2 ரூபாய் 6 கோடி ரூபாய் அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க. எந்த விதமான தன் நம்பிக்கையும் இல்லாத ஒரு 3வது மனிதர்கிட்ட வெறும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக, தொலைபேசி உரையாடல் மூலமாக இவர்கள் இந்த பணத்தை வாங்க முடியும். இந்த மாதிரி சமீப நாட்கள்ல நடக்குது. அப்போ சமூக வலைதளங்களை நாம எப்படி பயன்படுத்தணும் என்பது குறித்து பல கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பார்க்கலாம். அகக்கண்ணாடிங்கிற புத்தகம் இங்கே கூட கிடைக்கும். ஒரு சமூக வலைதளங்கள் இனிமே நாட் டு யூஸ் கிடையாது, அதை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா ஹவு டு யூஸ்ன்னு சொல்ல முடியும், ஹவு டு ஹேண்டில்னு சொல்ல முடியும். சமூக வலைதளங்களை நீங்க எப்படி பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம இனிமே சொல்ல முடியும். அது இளைஞர்களுக்காக இருந்தாலும் சரி, நம்ம சின்ன பசங்க தானே, அவங்க தானே பயன்படுத்துறாங்க, அவங்க தானே தவறான செய்திகளை பார்க்குறாங்க, அவங்க தானே கெட்டு போறாங்க நம்ம நினைக்கிறோம். இல்லை, அந்த பிரகதி சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிந்தது 10 to 15 வயதிலிருந்து தொடங்கி 60-70 வயது வரைக்கும் இருப்பவர்கள் கூட சலனப்பட்டு தங்களுடைய சுய தேவைகளுக்காக, தங்களுடைய விருப்பங்களுக்காக லட்சக்கணக்கான ரூபாயை ஆன்லைன் மோசடிகள் மூலமாக இழந்து கொண்டிருக்கிறார்கள், இன்ஸ்டாகிராம் மூலமாக இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு எச்சரிக்கை, நமக்கு இன்றைய தலைமுறைக்கு இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்வேன். புத்தக வாசிப்பு குறித்து, புத்தகங்கள், நூலகங்கள் வீட்டில் ஏற்படுத்துவது குறித்து இன்றைய இருக்கக்கூடிய தலைமுறையிட்டையோ பெற்றோர்கிட்டையோ ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய வருத்தமான ஒரு பதிவு. வீடுதோறும் நூலகம் அப்படிங்கிறத ஒரு இயக்கமாக மாற்றணும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா விரும்பினார். எத்தனை பெற்றோர்கள், எத்தனை குழந்தைகளுக்கு தன் அடுத்த தலைமுறைக்கான சொத்தாக நூலகங்களை, புத்தகங்களை கொடுக்க போறோம் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு பெற்றோருக்கு புரிதல் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நிறைய சொத்து சேர்த்து கொடுக்கிற, நிறைய வீடுகள் வாங்கி கொடுக்கிற, நிறைய நகை நட்டை சேமித்து வைக்கக்கூடிய பெற்றோர்களை நான் எங்கு போனாலும் பார்க்கிறேன். பள்ளியில, கல்லூரிகளில் பேசுகிற போது பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கக்கூடிய, பெரிய கல்வி நிறுவனங்களில் படிக்க வைக்கக்கூடிய, நிறைய சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய, நகை நட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய, எதிர்காலத்திற்கான பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய பெற்றோர்களை நான் பார்க்கிறேன். ஆனா அந்த குழந்தைக்கான வாசிப்பு பழக்கத்தை உத்தரவாதப்படுத்துற, அந்த குழந்தைக்கான நூலகத்தை கட்டமைச்சு கொடுக்கக்கூடிய பெற்றோருடைய சதவீதம் மிக 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 குறைவாக இருக்கு, மிக குறைவாக இருக்கு. இந்த சதவீதம்ங்கிறது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கான சதவீதமாக இருக்கு. அங்குன்றும் இங்குன்றுமாக போன்ற இயக்கங்கள் நடக்குதே தவிர, அங்குன்றும் இங்குன்றுமாக அதற்கான முயற்சிகள் நடக்குதே தவிர, பெரும்பாலான பெற்றோர்கள்ட்ட நம்ம குழந்தை படிக்கணும், நம்மளுடைய குழந்தை நூலகத்திற்கு போகணும், நம்மளுடைய குழந்தை வாசிக்கணும், நம்மளுடைய வீட்டில் ஒரு அங்கமாக புத்தகங்கள், புத்தக அறை இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது. அக்பர் நூலகம் குறித்து நம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பேரரசர் அக்பருடைய நூலகம் குறித்து தெரிஞ்சிருக்கும்.
அவருக்கு 4 வயசு 4 மாதம் 4 நாட்கள். முடிஞ்ச பிறகு அவங்க அப்பா ஹுமாயூன் வந்து பெரிய பண்டிதர்கள்ட்டெல்லாம் அழைச்சிட்டு போறார். என் குழந்தைய எப்படியாவது ஒரு பெரிய அறிவாளி ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறார். ஆனா பண்டிதர்கிட்ட போன பிறகுதான் தெரியுது அக்பர் வந்து தனக்கு வாசிப்பதில் புத்தகம் படிக்கிறதெல்லாம் எந்த விதமான விருப்பமும் இல்லை அப்படிங்கிறத அவர் உணர்றார். அவருக்கு படிப்பு ஏறல, படிப்பது குறித்து அவருக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை. ஹுமாயூன் எவ்வளவோ முயற்சி பண்றார். பாபர் வந்து அவங்க தாத்தா பாபர் வந்து பெரிய அளவு நூலகம் வச்சிருக்கிறவரு, எழுதுறவரு, வாசிக்கிறவரு. ஆனா அக்பருக்கு மட்டும் வாசிக்கிறதுல விருப்பம் இல்லை, புத்தகத்தின் மீது அவருக்கு நாட்டம் போகவே இல்லை. ஹுமாயூன் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவரை வாசிக்க வைக்க முடியல. அக்பர் வளர்றார், அரசராகிறார், பேரரசராகிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலைகளையும் அவர் கற்றுக்கொள்கிறார். வாழ் பயிற்சியிலிருந்து குதிரை ஏற்றம் முதற்கொண்டு எல்லா விதமான கலைகளையும் கற்றுக்கொள்கிறார். ஆனா ஒரே ஒரு ஏக்கம் மட்டும் அவருக்கு இருக்கு. அவர் தந்தை ஏற்படுத்தி கொடுத்த, உருவாக்கி கொடுத்த நூலகத்தை கடக்கிற போதெல்லாம் ஒரு நாள் கூட இந்த நூலகத்திற்குள் போய் ஒரே ஒரு புத்தகத்தை கூட நாம் இதுவரைக்கும் வாசிக்கவே இல்லைங்கிற பெருத்த ஏக்கம் அவருக்கு இருக்கு. ஒரு நாள் இந்த நூலகத்துக்குள்ள போறாரு, அங்க இருக்கிற புத்தகத்தை எடுக்கிறாரு, எடுத்து அந்த வாசனையை நுகர்கிறார். அப்போதுதான் அவருக்கு ஒரு புரிதல் ஏற்படுது. இந்த வாசனையவா நான் இத்தனை ஆண்டுகளாக நுகர்வதற்கு தவறிவிட்டேன், இந்த வாசனையவா நான் இத்தனை ஆண்டுகளாக நுகர்வதற்கு தவறிவிட்டேன். எவ்வளவு ஒரு உன்னதமான வாசனையாக இது இருக்கு அந்த புத்தகத்தின் வாசனை அப்படின்னு அவர் முடிவுக்கு வருகிறார். எப்படியாவது இனிமே வாசிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர மன்னராட்சி இல்லையா, உடனே உத்தரவுகள் பறக்குது. தலைமை நூலகர் நியமிக்கப்படுகிறார். நூலகங்கள் புனரமைக்கப்படுகின்றன. எங்கெங்கெல்லாம் புத்தகங்கள் கிடைக்குதோ அந்த புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பிரத்யேகமாக பணியாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். கிழிந்த புத்தகங்கள் அனைத்தையும் செப்பனிடுவதற்கான ஏற்பாடுகள் நடக்குது. விரைவாக எல்லா விதமான புத்தக அலமாரிகளும் சரி செய்யப்படுகிறது. புதிய புதிய பணியாளர்கள் உள்ளே வருகிறார்கள். அக்பர் ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருப்பார். எப்போது வாசிக்கிறவர் வந்து ஓய்வு பெறணும்னு நினைக்கிறாரோ அவர் எந்திரிச்சு போயிடலாம். புதிதாக ஒருத்தர் வருவார், உட்காருவார், அடுத்த புத்தகத்தை எடுப்பார், வாசிப்பார். அக்பர் கேட்பார், போயிடுவார். மீண்டும் ஒருவர் புதிய ஒருத்தர் வருவார், வாசிப்பார். தொடர்ந்து இந்த மாதிரி வாசிக்க 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 வாசிப்பதன் மூலமாகவே அந்த புத்தகத்தை உள்வாங்கக்கூடிய திறனுக்கு அக்பர் போகிறார். கொஞ்ச நாள் கழித்து அவரே வாசிக்க தொடங்குகிறார். பெரிய பெரிய அறிஞர்கள் அவருடைய நூலகத்துக்கு வர்றாங்க, அக்பரோடு உரையாடுகிறார்கள், அக்பரோடு பேசுகிறார்கள். ஒரு இடத்துல அக்பர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறார், இது ராமாயணம், இது இந்துக்களுடைய ராமாயணம், இதையெல்லாம் நம்ம மொழிபெயர்ப்பு செய்யணுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். அக்பர் சொன்ன செய்தி ரொம்ப முக்கியமானது. மதம், இனம், மொழி, பண்பாடு என அனைத்தையும் கடந்தது புத்தகம். இது எல்லாவற்றையும் கடந்த கடவுள் புத்தகம். எந்த விதமான தடையும் இல்லை இதை மொழிபெயர்ப்பு செய்வதற்கு. கட்டாயம் நீங்கள் ராமாயணத்தை மொழிபெயர்ப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. 2 செய்தி இருக்குதுக்குள்ள. ஒன்று, பேரரசர் அக்பரே வாசிச்சிருக்கிறார் அவ்வளவு வேலைப்பாடுகளுக்கு இடையே, அதனால கட்டாயம் நாமளும் வாசிக்க முடியுங்கிற ஒரு செய்தி. இன்னொன்று, மத நல்லிணக்கத்தை தன் வாழ்வின் இறுதி வரை போற்றி பாதுகாத்தவர் பேரரசர் அக்பருங்கிறது. அக்பர் த கிரேட். அதனாலதான் தான் ஒரு இஸ்லாமிய அரசர். ஆனால் நான் வந்து ராமாயணத்தை மொழிபெயர்த்தா என்ன அப்படின்ற எண்ணம் அவருக்கு தோணலை. கட்டாயம் மொழிபெயர்க்கணும், அது ஒரு புத்தகம், எல்லாவற்றையும் கடந்த கடவுள் அது அப்படின்னு அவர் சொல்றார். ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை கூறுகள் இதுதான். ஒரு மனிதன் நேர்மை குறித்தும், உண்மை குறித்தும், சத்தியம் குறித்தும், ஜீவகாரணியம் குறித்தும், இரக்கம் குறித்தும், அறம் குறித்தும், எல்லா விதமான உண்மை தன்மைகள், வாழ்வின் விழுமியங்கள் குறித்தும் தெரிந்து கொள்வதற்கு மனிதர்கள் மட்டுமே போதுமானவர்கள் அல்ல. புத்தகங்கள் மட்டும்தான் இல்லை. புத்தகங்கள் மூலமா மட்டும்தான் நான் உச்சரித்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை நாமே தேடி கண்டடைய முடியும். இந்த வார்த்தைகள்லாம் ஜீவனற்ற வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாமே ஜீவனுள்ள வார்த்தைகள். அறமா இருக்கட்டும், சத்தியமா இருக்கட்டும், நேர்மையா இருக்கட்டும், உண்மையா இருக்கட்டும், ஏழை எளிய சாமானிய மனிதர்களுக்கான வாழ்க்கை மேம்பாடா இருக்கட்டும், இதுதான் நம்மளுடைய வாழ்வின் அறம். இதுதான் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விழுமியங்கள். மனிதர்கள் இப்போது ஒன்று அடுத்தது ஒன்று பேசுவாங்க. இந்த நொடி இருக்கக்கூடிய மனிதர் அடுத்த நொடி வேறாக இருப்பார். ஆனா புத்தகம் அப்படி இல்லை. இந்த நொடி என்னவாக இருக்கிறதோ அந்த புத்தகம் அடுத்த நொடியும் அப்படியே இருக்கும். நமக்கு மேம்பட்ட செய்திகளை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும், கடத்தி கொண்டே இருக்கும். கட்டாயம் வாசிக்கும். அதனாலதான் நான் வாசிக்கிறேன். தொடர்ந்து வாசிப்பதன் மூலமாக தான் ஒரு தனி மனிதன் ஏற்கனவே இருந்த நிலையை விட ஒரு மேம்பட்ட நிலையில அடைய முடியும்.
ஏற்கனவே ஒரு மனிதன் இருக்கிற நிலையை, மேம்பட்ட நிலையை அடையும் போதுதான் ஒட்டுமொத்த சமூகமும் நாகரிகமிக்க சமூகமாக, பண்பாடு மிக்க சமூகமாக உயரும். அப்படி உயரும் போதுதான் நான் தொடக்கத்துல சொன்ன, யாரையுமே தோற்கடிக்காத, யாரையுமே புண்படுத்தாத, யாரையுமே வீழ்த்தாத ஒரு வெற்றியை நமது இலக்காக்கிக் கொள்ள முடியும். அப்போதுதான் தனி மனித மகிழ்ச்சி நமக்கு சாத்தியம். வாழ்க்கையுடைய அடிப்படை தாற்பயம் இதுதான். யாரையும் தோற்கடிக்க வேண்டியது, யாரையுமே புண்படுத்த வேண்டியது, யாரையுமே வீழ்த்த வேண்டியதில்லை, யாரோடையும் வெறுப்பு காட்ட வேண்டியதில்லை. சாதி அடிப்படையில, மத அடிப்படையில, பாலினம் அடிப்படையில, எந்த அடிப்படையிலையும், வர்க்க அடிப்படையில எந்த விதமான ஏற்றத்தாழ்வையும் யாரோடுமே காட்ட வேண்டியதில்லை. இந்த உலகம் எல்லோருக்குமான, இந்த உலகம் பன்முகத்தன்மை கொண்டது, எல்லோரும் வாழ்வதற்கான உலகம் இது. இங்க சாதி ஏற்றத்தாழ்வுகளோ மத ஏற்றத்தாழ்வுகளோ மனிதர்களுக்கான அவசியமற்ற ஒரு புரிதல். அந்த எல்லைகளை எப்படி கடக்க முடியும், போட்டிகளை எப்படி கடக்க முடியும், பொறாமைகளை எப்படி கடக்க முடியும், மனிதர்களை எப்படி கையாள முடியும், எப்படி நான் என்னுடைய வாழ்வியல் முறைகளை நான் தகவச்சுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்றைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அடிப்படையான செய்தி எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறது. வாழ்க்கைக்கான வெற்றி எந்த அளவுக்கு முக்கியமோ வெற்றிக்கான வழிமுறைகளும் முக்கியம். ஒரு குழந்தை 40 வயது 50 வயது கடந்து ஒரு துறையில உச்சம் பெற்ற பிறகு தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற போது எந்த விதமான சலனமும் இல்லாமல் அந்த மகிழ்ச்சியோடு அந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறது. எந்த விதமான சச்சரவும் இல்லாமல் அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறது. ஒரு பெற்றோராக நாம் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும்? என்னுடைய குழந்தையை பார்த்து நான் எப்போது மகிழ்ச்சி அடைய முடியும்? எது என்னுடைய பெற்றோராக என்னுடைய மகிழ்ச்சியின் உச்சம்? எது ஒரு என்னுடைய பெற்றோருக்கு எது மகிழ்ச்சியின் உச்சம்னா, என்னுடைய குழந்தை தனி மனித மகிழ்ச்சியோடு இருக்கு, அந்த குழந்தை செய்யக்கூடிய வேலையின் அடிப்படையில் அது மகிழ்ச்சியோடு இருக்கு, அந்த குழந்தை இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய குழந்தையாக இருக்கு, இந்த சமூகத்தை பாழ்படுத்தாத குழந்தையாக இருக்குன்னு ஒரு பெற்றோர் பார்க்கறாங்க இல்லையா, தள்ளி நின்று ஒரு குழந்தைய, அப்போதுதான் அந்த குழந்தை சிறந்த குழந்தையாக. வேற எந்த விதமான எதிர்பார்ப்பும் ஒரு பெற்றோர்கிட்ட இருக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு குழந்தைய பார்க்கிற போது ஒரு பெற்றோர் ஆத்ம திருப்தி கொள்ள வேண்டிய விஷயம் இது ஒண்ணுதான். அந்த குழந்தை மகிழ்ச்சியோடு இருக்கு, அந்த குழந்தை செய்யக்கூடிய கல்வியோ வேலையோ அந்த அடிப்படையில் அந்த குழந்தை மகிழ்ச்சியோடு இருக்கு. அந்த குழந்தை செய்யக்கூடிய வேலை, கல்வி, பொருளாதாரம் அடிப்படையில் அந்த குழந்தை இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதன் மூலமாக அந்த அந்த சமுதாய மேம்பாடு அடிப்படையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு ஒரு பெற்றோர் ஒரு புரிதலுக்கு வருகிற போது மட்டும்தான் அந்த பெற்றோர் சிறந்த பெற்றோர். இதை சாத்தியப்படுத்துவதற்கு, இதையெல்லாம் அந்த குழந்தைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு, இந்த வாழ்வின் விழுமியங்கள் அந்த குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் புத்தகங்கள் மட்டும்தான். ஒரு அப்பா அம்மா, ஒரு சில ஆசிரியர்கள் மட்டும் ஒரு குழந்தையை வளர்த்தா அந்த குழந்தை எப்படி இருக்கும்? நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்கள், ஜெயகாந்தனும், பிரபஞ்சனும், நாஞ்சில் நாடனும், மௌனியும் ஒரு குழந்தையை வளர்த்தா எப்படி இருக்கும்? ஒரு அப்பா, ஒரு அம்மா ஒரு குழந்தையை வளர்க்கிறாங்க. பள்ளியில ஒரு சில ஆசிரியர்கள், கல்லூரியில ஒரு சில ஆசிரியர்கள் அந்த குழந்தையை வளர்க்கிறாங்க. ஒரு சில நண்பர்கள் அந்த குழந்தையோடு பயணிக்கிறார்கள். அப்படின்னு வளரக்கூடிய ஒரு குழந்தையும், நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்கள், ஜெயகாந்தனும், பிரபஞ்சனும், நாஞ்சில் நாடனும், மௌனியும், இன்றைய தலைமுறை எழுத்தாளர்களும் அந்த குழந்தையை வளர்க்கிறாங்க, இந்த இலக்கியங்கள் மூலமாக அந்த குழந்தையை பண்படுத்துகிறார்கள்னா எந்த குழந்தை சிறந்த குழந்தையாக இருக்க முடியும்? ஒரு சில பேர் செய்யக்கூடிய, ஒரு சில பேர் அந்த குழந்தையை வளர்க்கிற தன்மையில் அந்த குழந்தை மேம்பட்ட குழந்தையாக உருவாக்க முடியுமா? நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்கள், ஆயிரக்கணக்கான எழுத்தாளர்கள், உலக இலக்கியங்கள், ஆகச்சிறந்த திரைப்படங்கள் மூலமாக ஒரு குழந்தை பண்படுத்தப்படுகிற போது அந்த குழந்தை இந்த சமூகத்திற்கான குழந்தையாக உருவாக முடியுமானா எது முடியும்னா, நாம மட்டும் அந்த வேலையை செய்ய முடியாது, நாம மட்டும் அந்த குழந்தையை பண்படுத்த முடியாது, நாம மட்டும் அந்த குழந்தையை சமூகத்தின் மேல்நிலைக்கு கொண்டு வந்துட முடியாது. அந்த பொறுப்பை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த இலக்கியங்கள், ஆகச்சிறந்த இலக்கியவாதிகள், ஆகச்சிறந்த படைப்பாளிகள்கிட்டையும் அந்த பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பெற்றோர் வருகிற போது மட்டும்தான் அந்த குழந்தை நாம வளர்க்கிறத விட